தகப்பனே அப்பா, உடைய மகிமையான பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி டாடி. உண்மை ஆராதிக்கிற உடைய சிறு மந்தைகள் மத்தியில உங்களுடைய தெய்வீக கரம் அப்பா மகிமையா இறங்கியிருப்பதற்காக நன்றி. உங்க நாமத்தினால எங்கே 2-3 பேர் கூடி அப்பா உங்களுடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறார்களோ அங்கே உடைய தெய்வீக பிரசன்னம் மகிமையாய் மாட்சியோடு மகத்துவத்தோடு எங்கள் மத்தியில் இறங்குவதற்காக நன்றி ஐயா. அப்பா இந்த இரவு வேளையில உலகமே உறங்கி கொண்டிருக்க உங்களுடைய பிள்ளைகள் ஆசையாய் வாஞ்சையாய் ஏக்கமாய் உம்மை நோக்கி பார்க்கும்படி உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படி நீர் தரும் விடுதலையை பூரணமாய் பெற்றுக்கொள்ளும்படி எல்லா கவலையின் ஆவி, கண்ணீரின் ஆவி, துக்கத்தின் ஆவி, வாழ்க்கையின் போராட்டத்தின் ஆவி, எப்பக்கமும் எங்களை நெருக்குகிற, எப்பக்கமும் எங்களை ஒரு நாளும் கண்ணீருக்குள்ள கவலைக்குள்ள ஆழ்த்துகிற, போராட்டத்துக்குள்ள எங்களை உட்படுத்துகிற உலகத்திற்குரியவைகள், உணியல்புக்குரியவைகள், பொல்லாத சத்துருவானன் விரிக்கிற வலைகள், கண்ணிகள் யாவற்றின் நாங்கள் விடுதலை தரும்படி விடுதலை பெற்றுக் கொள்ளும்படி இந்த விடுதலையின் நேரத்தை அப்பா இந்த இரவு வேலை நீர் எங்களுக்கு கட்டவிழ்த்து விட போவதற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா துதி எடுக்கும் பொழுது ஒரு மகிமை, நாங்கள் ஒரு மனதாய்மை ஆராதிக்கும் பொழுது உம்முடைய பரலோக சேனைகள் மத்தியில பாளையம் இறங்குவதற்காக நன்றி. அப்பா எங்கெங்கெல்லாம் பிள்ளைகள் கூட்டி ஜபிக்கிறார்களோ அந்த அறை முழுவதும் இயேசுவா உம்முடைய மகிமை இறங்கி எல்லா இருளின் அந்தகாரங்களும் ஆட்சியாளர்கள் அதிகாரம் செலுத்துவோர் வான்வெல்ல சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசுகள் இருதயத்தின் ஆழ்மனதுல பயத்தின் ஆவிகளை கொண்டு வந்து அப்பா இருதயத்தின் ஆழத்துல கவலையின் ஆவிகளை கொண்டு வந்து அரட்டு கௌரவம், வைராக்கியம், மன்னிக்க முடியாத மனப்பான்மைகளை கொண்டு வந்து அப்பா அவனுடைய பிரசனத்துல நாங்க வந்து நிற்க முடியாதபடி எங்களுக்குள் இருக்கிற எல்லா தடைகள் எல்லா பாவக்கட்டு, சாபக்கட்டு, மரணக்கட்டு, இருளின் அந்தகாரங்களுடைய கட்டு உயரறுக்கப்படும்படி உடைய பரிசுத்த ரத்தத்தினுடைய அபிஷேகம் ஊற்றப்படும்படி பிள்ளைகள் கூட்டி இருக்கிற அறை முழுவதும் ஒரு தெய்வீக வெளிச்சம் உண்டாகும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ரபா காட்டிரி சந்தரா அக்கா போட்டோ ரோதி அந்த ரபா காட்டிரி காத்தாடரபரபா ஆவியிலும் உண்மையிலும் முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு சக்தியோடு ஆராதிக்கிற உடைய பிள்ளைகளுடைய மத்தியில ராஜா ஒரு விசை நீர் இறங்கும்படி உம்முடைய மகிமை இறங்கும்படி ஒரு பரிசுத்த பரலோக நெருப்பு போடப்படும்படி ராபா காட்டிரி சந்தரா அக்கா போட்டரோ ரீபா ரீபா கரா போட்டரோ சியந்தர போதோடரோதி தரபரபரபா ஒவ்வொருடைய இருதயங்களிலும் பரிசுத்த ரத்தத்தினுடைய முத்திரை நான் வைக்கிறேன் ஐயா. ஒவ்வொருடைய இருதயங்களிலும் அப்பா பிள்ளைகள் கூடி இருக்கிற அறை முழுவதிலும் பரிசுத்த ரத்தத்தினுடைய முத்திரை நான் வைக்கிறேன். ஜெபிக்க முடியாதபடி தடைகளை கொண்டு வருகிற இருதயத்தை கட்டி வைத்திருக்கிற, கண்களை குருடாக்கி இருக்கிற, காதுகளை செவிடாக்கி இருக்கிற, இருதயத்துல மந்த புத்திகளை கொண்டு வந்து இந்த இரவு நேரத்தின் அபிஷேகத்தை தடை பண்ணுகிற, வார்த்தையினுடைய வல்லமையினுடைய அபிஷேகத்தை தடை பண்ணுகிற எல்லா போலாத பிசாசுகள் வேறறுக்கப்படும்படி ரபா 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 ரபோ அந்திரிகா பாட்டிரிகா அக்காட்டிரி அந்த ரபா பாட்டிரிக்கத்தோட ரபோ ஒரு பரலோக நெருப்பு போடப்படும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ரபா தி அந்திரி சத்திரிகா பர அக்கா தல ரபா ரபா நீ பெரியவரையா, நீ பெரியவரையா, நீ பெரியவரையா. உமக்குள் வாழ்கிற எங்களுக்கு வெற்றி உண்டு, உமக்குள் வாழ்கிற எங்களுக்கு ஜெயம் உண்டு, உம்மோடு வாழ்கிற எங்களுக்கு ஜெயம் உண்டு, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால ஜெயம் உண்டு. அப்பா உம்முடைய பரிசுத்த ரத்தம் எபிரேயர் 10:10 வசனத்தின் பிரகாரம் எங்களை தூயோர் ஆக்க சிந்தப்பட்டிருக்கிற ரத்தம். எபிரேயர் 10:14 வசனத்தின் பிரகாரம் தூயோர் ஆக்கப்பட்ட நாங்கள் நிறைவுள்ளோர் ஆக்கப்படும்படி எங்களுக்காய் பூற்றப்பட்டிருக்கிற, எங்களுக்காய் அந்த கல்வாரி மலையில 2 கல்வர்களுக்கு மத்தியில விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவுல உம்முடைய சிரசிலிருந்து வழிந்தோடின பரிசுத்த ரத்தம். அப்பா ஆபேலின் ரத்தத்தை காட்டில எங்களுக்காய் பரிந்து பேசுகிற எபிரேயர் 12:24 வசனத்தினுடைய ரத்தத்தினுடைய அபிஷேகம் ரபாரி அந்த சத்திரிகோ போட்டரோ ஊக்க பாபா பாத ரபாரி காத்தி காட்டிரி அந்த ரபர சபா கொலோசியர் 1:20 வசனத்தின் பிரகாரம் விண்ணிற்கும் மண்ணிற்கும் அமைதி நிலைநாட்டுகிற பரிசுத்த ரத்தம். அப்பா எபேசியர் 1:7 வசனத்தின் பிரகாரம் எங்களை தண்டனை தீர்ப்பிலிருந்து விலக்கி மீட்பை தருகிற ரபாரி அந்த சபோ விலையேற பெற்ற ரத்தம். அப்பா 1 பேதுரு 1:18 வசனத்தின் பிரகாரம்
பிரகாரம் வழி வழியாய் வந்திருக்கிற எங்களுடைய மூதாதையருடைய பாவ கட்டுகள் இருந்து, சாப கட்டுகள் இருந்து, மரணத்தின் கட்டுகள் இருந்து, இருளின் அந்தகாரங்களில் இருந்து, அப்பா கனவின் வழியாக, காட்சியின் வழியாக, அப்பா நாங்கள் பார்க்கிற, நாங்கள் சிந்திக்கிற, நாங்கள் தொடுகிற, அப்பா எங்களுடைய உணர்வுகளின் வழியாக எங்களுக்குள்ள கடந்து வந்திருக்கிற எல்லா இருளின் ஆதிக்கங்கள், எல்லா பயத்தின் ஆவிகள், எல்லா மரண ஆவிகள் இயேசு கிறிஸ்துடைய அதிகாரமுள்ள நாமத்தினால, பரிசுத்த ரத்தத்தினுடைய வல்லமினால, வார்த்தையினுடைய வல்லமினால சபித்து நிர்மூலமாக்கி நித்திய நரகத்துக்கு தள்ளுகிறோம் ஐயா. ஒரிகா பாட்டாரா சந்தாரா அப்படி ரத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க பிள்ளைகளே. அப்பாவுடைய பரிசுத்த ரத்தம் இப்பொழுதே நீங்க இருக்கிற அறை முழுவதும் உங்க உச்சம் தள்ளிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நாடி நரம்புகள் எலும்பும் மஜைகள்ல ஒவ்வொரு விடுதலையை தரும்படி, உடல்ல ஒரு விடுதலை, உடல் சோர்வுகள் இருந்து ஒரு விடுதலை, உடல் அசதிகள் இருந்து ஒரு விடுதலை, வியாதியிலிருந்து ஒரு விடுதலை, அப்பா உடல்ல ஒரு பூரண விடுதலை அனுபவிக்க முடியாதபடி கட்டப்பட்டிருக்கிற கட்டப்பட்டிருக்கிற எல்லா கட்டுகள் ரா காட்டி ரீ சந்தரா அக்கா போட்டு ரோ அந்திரிக்கா பாரா காட்டி ரீக்கா தடரபா பாப்பா சுத்திகரிக்கப்படும்படி, இந்த ரத்தத்தினால உண்டாகிற விடுதலை ஒரு மகனும் மகளும் அனுபவிக்கும்படி பாப்பா ஊற்றப்படுவதாக அப்படியே ஒப்பு கொடுங்க பிள்ளைகளே. கல்வாரி மரத்தை நோக்கி பாருங்க. சிலுவை மரத்திலிருந்து வழிந்தோடுகிற அந்த பரிசுத்த ரத்தம் அப்பாவுடைய அப்பாவுடைய சிரசிலிருந்து அவருடைய உடல் முழுவதும் நாடி நரம்புகள் எலும்பும் மஜைகள் இருந்து வழிந்தோடுகிற அந்த பரிசுத்த ரத்தம் உன் உடலுக்குள்ள, உன் நரம்புகளுக்குள்ள, உன் எலும்புகளுக்குள்ள, உன் கண்களுக்குள்ள, உன் காதுகளுக்குள்ள, உன் இருதயத்துக்குள்ள, உன் செவிக்குள்ள, உன் உடல் உள் உறுப்புகளுக்குள்ள பலவீனப்பட்டிருக்கிற ஒரு உடல் உள் உறுப்புகள்ல அப்படியே இந்த ரதத்தினுடைய அபிஷேகம் பாய்ந்தோடும்படி ஒப்பு கொடுப்பில்லையே. ரபா ரபா ரபரா ஷபா பாபா 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 ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், மகா ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், எதிரே துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், எதிரே துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் தந்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய பாவம் எப்பேற்பட்டதாக இருந்தாலும், உன்னுடைய சாபம் எப்பேற்பட்டதாக இருந்தாலும், தலைமுறையாக நீ சுமந்து கொண்டிருக்கிற சாபம், உன் வளர்ச்சியை தடை பண்ணுகிற சாபம், உன் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற சாபக்கட்டு உன்னுடைய தகப்பன் வழியாக, தாயின் வழியாக, உன் குடும்பத்தினுடைய மூதாதையர்கள் செய்திருக்கிற எல்லா பாவத்தின் விளைவாக நீ சுமந்து கொண்டிருக்கிற சாபம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கலாத்தியர் 3:13 பிரகாரம் எனக்காக உனக்காக அவர் சாபமானாரே, என் பாவத்தை உன் பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தாரே. அவருடைய பரிசுத்த ரத்தம் இப்பொழுதே உனக்கு சமாதானம் கொடுக்க, எல்லா சாப கட்டிலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்க, எல்லா வியாதியிலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்க, ரபா ரபாரி சந்தி ரீகோ போட்டோ ரோகோ ரீகா பாத்தி அந்த ரபா ரபா விடுதலை கொடுக்க வல்லதா இருக்கிறது பிள்ளையே. அப்படியே ஊற்றிக்கோள், இந்த ரத்தத்தை ஊற்றிக்கோள். உன் உடல் முழுவதும், உன் கண்கள் இருந்து, காதுகள் இருந்து, இருதயத்தின் பகுதிகள் ஒவ்வொன்றிலும், உடல் உள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றிலும், அப்பா உன் சிந்தையில, உன் சிந்தையை சிறை பிடித்து வைத்திருக்கிற எல்லா பயத்தின் ஆவி, எல்லா மரணாவி, பாப்பா உன் சிந்தையை சிறை பிடித்திருக்கிற எல்லா குழப்பத்தின்
மரணத்தின் ஆவி ஓரா காத்தி காத்தி ரீ சந்த ரபா பாபா 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 இப்பொழுது இயேசு கிறிஸ்துடைய அதிகாரம் நாமத்தினால ரத்தத்துடைய வல்லமினால ஓ கட்டவிழ்த்து விடுகிற நிர்மூலமாக்கி நித்தி நரகத்துக்கு உன்னை தள்ளுகிற ஒரு யார் 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 ஷபா ஓகா பாபா பாபா சமாதானத்தை கொலைக்கிற பொல்லாத பிசாசுவே குடும்ப சமாதானத்தை தனி மனிதனுடைய வாழ்க்கையுடைய சமாதானத்தை ஓ குடும்ப சமாதானத்தை அப்பா குலைக்கிற பொல்லாத பிசாசுவே உனக்கு என் மீது அதிகாரம் இல்ல, என் மீது என் குடும்பத்தின் மீது ஓ என் சிந்தையின் மீது என் உடலின் மீது என் உணர்வுகளின் மீது உனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி ஓ நாசரேத்து இயேசு கிறிஸ்துடைய அதிகாரம் நாமத்தினால ரத்தத்தினுடைய வல்லமையினால பரிசுத்த நெருப்பினுடைய அபிஷேகத்தினால என்னை சுத்திகரிக்கிற, என் உடலை சுத்திகரிக்கிற, என் உள்ளத்தை சுத்திகரிக்கிற, நாவை சுத்திகரிக்கிற ஒப்புக்கொடு பிள்ளையே அப்படியே ஒப்புக்கொடு. உனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தினால ஓ அவருடைய பரிசுத்த ரத்தத்தினுடைய அபிஷேகத்தினால அப்படியே உன்னை சுத்திகரி சுத்திகரி சுத்திகரி. பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம். ஆமென் ஆமென். சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், மகா ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், மகா ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம். ஆமென் ஆமென். வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம். ஆமென். பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், மகா ரத்தம் ஜெயம், ஓ ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஆமென். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஆமென் ஆமென். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், மகா ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரே ஓ உம்முடைய விலையேற பெற்ற பரிசுத்த ரத்தம் ஜெயம் ஐயா. ஓ ஊற்றப்படுகிற ரத்தம், விலையேற பெற்ற பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுகிற இடமெல்லாம் ஒரு விடுதலை, ஆட்டுக்குட்டியாடி ரத்தம் தெளிக்கப்படும் இடமெல்லாம் விடுதலை, மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியாடி ரத்தம் ஊற்றப்படும் இடமெல்லாம் ஒரு விடுதலை ஓ உண்டாவதாக உண்டாவதாக உண்டாவதாக. ஓ ரபா ரபா ரே ஷபா ஓ அங்காரி அந்தரிக்க போற்ற ரோகோதி அந்த ரபா ஒப்பு கொடுப்பில்லையே. ஓ எல்லா தரப்பட்ட போராட்டத்தின் ஆவிகளை ஓ அப்பாவுடைய ரத்தத்தினால வார்த்தையுடைய வல்லமினால் சபித்து நிர்மூலமாக்கி நித்தி நரகத்துக்கு தள்ளி அவருடைய நாமத்தினால ஜெயத்தை பெற்றுக்கொள், விடுதலை பெற்றுக்கொள். ஓ அப்பா பாப்பா ஓ அப்போஸ்தலரை தம்மிடம் வரவழைத்து தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்பொழுது அந்த அதிகாரம் நம்முடைய கரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. தீய ஆவிகளை ஓட்டக்கூடிய அதிகாரம், ஓ சத்துருவானவனை காலடியில மிதியடிக்கக்கூடிய பரிசுத்த அதிகாரம், பரலோக அதிகாரம் உன் கரத்துல என் கரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே இயேசுவின் அதிகாரம் நாமத்தினால அவருடைய ரத்தத்தினுடைய வல்லமினால ஓ பாப்பா பாப்பா உனக்கு எதிராக எழும்பி போராடி கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத பிசாசுகளை ஓ இப்பொழுதே இப்பொழுதே ஓ பாப்பா பாப்பா ரபா பாபாரி சந்திரிக்கோ போரி அந்த ரபாபா கட்டி கட்டி கத்தடரபா ஓ நிர்மூலமாக்கு 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 அதிகாரத்தோடு. ரோமர் 16:20 வசனத்தின் பிரகாரம் அமைதி தரும்
ஆண்டவர் ஓ சாத்தானை உன் காலடிகள்ல மிதி அடிக்கக்கூடிய அதிகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா. ஓ அப்பா அப்பா விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஓ என்னை சிறை பிடித்து வைத்திருக்கிற பொல்லாத பிசாசுவே ஓ அப்பா பாப்பா ஓ ரபா பாபா 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 ஒரு ஷபட்டிரி கொரியந்த ரபா கரபா கடர் அந்த ரபா ஓ உனக்கு என் மீது அதிகாரம் இல்ல. வியாதி கொண்டு வருகிற பொல்லாத பிசாசுவே உனக்கு என் மீது அதிகாரம் இல்ல. ஓ யோவான் நற்செய்தி 14 அதிகாரம் 12 பிரகாரம் என் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்கள் என்னை காட்டிலும் அதிகப்படியான அற்புதங்களை செய்யும்படி உனக்கு அதிகாரம் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிள்ளையே. அந்த அதிகாரத்தோடு இயேசு என்னும் அதிகாரமுள்ள நாமத்தினுடைய வல்லமையினால உனக்குள்ளிருந்து போராடி கொண்டிருக்கிற எல்லா உலகப்புறமான உடல்புறமான ஆவிக்குரிய எல்லா போராட்டத்தின் ஆவிகளை எல்லா சாத்தானின் கோட்டைகளை நிர்மூலமாக்கு ஒரு பாபா பாபா தோட்டோரோ சக்கரி வீடு முழுவதும் ஓ உச்சம் தளர்ந்து உள்ளங்கால் வரைக்கும் நாடி நரம்புகள் எல்லாம் மச்சைகள் உடலுடைய ஒவ்வொரு பகுதிகள் முழுவதும் இப்பொழுதே ஒரு பரிசுத்த வல்லமை ஓ ரபா பாபா 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 ஒரு சபாக்கரை கத்தி காரந்த ரபோட்டோரோதி தரபரபா ஒரு ரபா பாபா பாபா ஊற்றப்படுவதாக பரிசுத்த நெருப்பு விண்ணக நெருப்பு ஓ சூரிய நெருப்பு ஓ சுத்திகரிக்கும் நெருப்பு ஒரு மகன் மீது மகள் மீதும் ராஜா இப்பொழுதே பெற்றுக்கொள் பிள்ளையே ஒரு அந்த ராபாபாரை சக்கரி கத்தி கதிரிக்க தொடரபா எல்லா குழத்தின் ஆவிகள் ஓ எல்லா கலகத்தின் ஆவிகள் ஓ பாப்பா பாப்பா இருதயத்தின் ஆழ் மனதுல மறைந்திருந்து ஒளிந்திருந்து செயலாற்றி கொண்டிருக்கிற ஓ அப்பா பாப்பா பாப்பா ஒரு பாபா ரஷபா புரியந்தரபோத்தி கபட்டிரி கதரபா ஓ பாபா பாபா ஓ அப்பா எலும்பு மண்டலத்துல நரம்பு மண்டலத்துல ஓ பாப்பா மூளைகள்ல சிந்தைகள்ல கண்கள்ல காதுகள்ல ஓ அப்பா பாப்பா உடல் உறுப்புகள்ல மறைந்திருந்து ஒளிந்திருந்து ஓ பிள்ளைகளை ஒரு நொடி ஒரு கணமோ ஓ மரண ஆவிக்குள்ள துரத்தி அடிக்கிற பொல்லாத பிசாசுவே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நாமத்தினால ஓ அப்பா பாப்பா ஒரு ஓ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தினால எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வல்லமையினால நாசரேத்து இயேசு கிறிஸ்துவிடம் இருந்த அதே அதிகாரம் அதே வல்லமை பிரகாரம் ஓ தந்தை பிதா தூய் ஆவி இயேசு கிறிஸ்துவிடம் புரிந்திருந்தால் சென்ற விடமெல்லாம் ஓ தீமையின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டிருந்த அல்லகையிற்கு உட்பட்டிருந்த பிள்ளைகளை விடுதலையாக்கி சென்ற விடமெல்லாம் அவர் நன்மை செய்தார் என்ற வார்த்தையின் அபிஷேகம் இப்பொழுது எங்களுக்குள்ள உண்டாவதற்காக நன்றி ஐயா. அப்பா பாப்பா ஓ இறந்த கிறிஸ்தை உயிர்த்தெழ செய்த அதே வல்லமை அதே அதிகாரம் அதே அபிஷேகம் எங்களுக்குள்ள இருப்பதனால ஓ ரபா பாபா 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 ஒரு ஷபா போட்டரோதிகா பரி அந்த ரபா கட்டிரிக்கா தடரபா ஓ எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ஓ பொல்லாத சத்துருவானவனுக்கு எங்கள் மீது அதிகாரம் இல்லை என்று சொல்லி ராஜா உங்க அதிகாரம் உள்ள நாமத்தினால உங்க பரிசுத்த ரத்தத்தினுடைய வல்லமையினால வார்த்தையினுடைய வல்லமையினால ஒரு மகன் மீது மகள் மீது உடைய முத்திரை நான் வைத்து ஓ ரீதா காட்டி ரீ சக்கரி அந்த ரா ஊக்க பாபா போட்டோரோதி தரவர சந்திரி கொட்டிரி கதரபா ஓ ரபா பாபா 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 ஓ பாபா 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 ஒரு ஷபரி அந்த ரபோட்டிரி கத்தி கடிரி கதரபா ஓ நிர்மூலமாக்குகிற இயேசு நாமத்தினால விடுதலை ஓ அப்பா பாப்பா பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை பிள்ளையே. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற இடத்துல விடுதலை. உனக்கு ஒரு விடுதலை வேண்டுமா? உன்னுடைய குடும்பத்துல ஒரு விடுதலை வேண்டுமா? உன் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு விடுதலை வேண்டுமா? ஓ ரபா பாபா பாபா இப்பொழுதே பரலோகத்தை நோக்கி கரங்களை உயர்த்து. உன்னுடைய இருதயத்தை பரலோகத்தை நோக்கி உயர்த்து. வாஞ்சையாய் ஆசையாய் பரிசுத்த ஆவியானவரே, அக்கினிமயமானவரே, ஜோதிமயமானவரே, எனக்குள்ள நெருப்பாய் ஓ பட்சிக்கும் நெருப்பாய், பரிசுத்தப்படுத்தும் நெருப்பாய், சுத்திகரிக்கும் நெருப்பாய் ஓ ரபா பாபா பா திரி சந்தோரோ அக்கா பாரி கோத்தி அந்த ரபா பாபா 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 ஓ வாருமையா ஓ பாப்பா சுத்திகரிக்கும் நெருப்பாய், சுட்டரிக்கும் நெருப்பாய் ஓ எனக்குள்ள ஓ ரபா பாபா 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 ஓ டி 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 ஒரு ஷபா பாபா பாபா கரி கத்தி கடிரி தரபா ஓ விடுதலை உண்டாகட்டும் இப்பொழுதே. ஒரு பூரண விடுதலை இயேசு நாமத்தினால
அப்பா நம்பிக்கை கொண்டவர்கள் அரும் அடையாளங்களை செய்வார்கள் என்று சொன்னீரே. ஓதி ஆவிகளை ஓட்டுவார்கள், நோய் நொடிகளை குணமாக்குவார்கள் என்று சொன்னீரேப்பா. ஓ அப்பா பாப்பா பாப்பா, ஓ அப்பா கொள்ளும் நஞ்சை குடித்தாலும், ஓ கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு எந்த தீங்கையும் விளைவிக்காது என்று சொன்னீரே. அப்பா பாப்பா வியாதிசோர் மீது கரம் வைத்து ஜெபிக்க அவர்கள் சுகம் பெறுவார்கள் என்று சொன்னீரே ராஜா. ஓ இப்பொழுதே அந்த விடுதலை, இப்பொழுதே அந்த விடுதலை, இப்பொழுதே அந்த விடுதலை உண்டாவதாக உங்க நாமத்தினால நம்பிக்கை கொண்டிருக்கிற நாங்கள். ஓ ரா காட்டி சந்தரா ஹக்கா பாரி கோட்டரோ ஓ கபா பாபா ஓ ரபா பாபா 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 ஓ தி 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 சந்தரபாரி கத்தி கடரபா. ஓ உடைய இருதயத்தை சுத்திகரிக்க, உடலை சுத்திகரிக்க, உள்ளத்தை சுத்திகரிக்க, ஆவி ஆத்மாவை சுத்திகரிக்க, ஓ பரலோகத்தில் ஒரு பட்சிக்கு நெருப்பு போடப்படுவதாக. ஓரி பாபா பாபா அப்படியே ஒப்பு கொடுப்பில்லையே ஐயா, ஒரு பட்சிக்கு நெருப்பு, ஓ பரலோகம் திறக்கப்பட்டு எசையா நாவை சுத்திகரித்த அந்த பரிசுத்த நெருப்பு, விண்ணக நெருப்பு அப்பா பெந்தகோஸ்து நாள் என்று திருத்தர் பணிகள் 2:2 ஓ பரலோகம் திறக்கப்பட்டதே. ஓ பாப்பா பாப்பா, ஓ அக்கினி நாவுகளாய், பிளவுண்ட நாவுகளாய், ஓ பரிசுத்த நெருப்பு, பரலோக நெருப்பு கடந்து வந்ததே. இப்பொழுதே இப்பொழுதே இந்த ஜப கூடாரம் முழுவதும் ஓ ஒரு பரிசுத்த நெருப்பு போடப்படும்படி, விண்ணக நெருப்பு போடப்படும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஓ ரபா பாபா 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 ஒரு ஷபா பாபா 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 ஓ கதி அந்தரா சத்திரிக்கோ கொட்டிரி கத்தி கத்திரி கதடரபா. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. பரலோகம் திறக்கப்படுகிறது பிள்ளையே. ஓ ஒரு பரிசுத்த நெருப்பு, ஓ அப்பா பாப்பா 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 அப்படியே ஒப்பு கொடு எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா பாடு, எல்லா போராட்டம், எல்லா பலவீனம் எல்லாவற்றையும் அப்படியே ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க. தெய்வீக பிரசன்னம், தெய்வீக பிரசன்னம். ஓ இப்பொழுது ஒரு மகனையும் மகளையும் நீங்க இருக்கிற இடத்துல ஆட்கொள்ள 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 அப்படியே ஒப்பு கொடு. அக்கினியானவரே வீணாவாய் வாரும் அப்பா, வீணாவாய் வந்து விட்டால் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். அக்கினியானவரே வீணாவாய் வாரும் அப்பா, வீணாவாய் வந்து விட்டால் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். ஜீவனாதி பாய்ந்திடட்டும் என் தெய்வமே, பெருக்கெடுத்து ஓடிடட்டும். ஜீவனாதி பாய்ந்திடட்டும் என் தெய்வமே, பெருக்கெடுத்து ஓடிடட்டும். அக்கினியே 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 அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி அக்கினியானவரே வீணாவாய் வாரும் அப்பா, வீணாவாய் வந்து விட்டாய் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். அக்கினியானவரே அக்கினியானவரே வீணாவாய் வாரும் அப்பா, வீணாவாய் வந்து விட்டால் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். அக்கினியானவரே அக்கினியானவரே தீனாவாய் வாரும் அப்பா, வீணாவாய் வந்து விட்டால் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். ஆமென் ஆண்டவரே. ஓ ஒரு பரிசுத்த அக்கினி அப்பா பரலோகத்திலிருந்து போடப்படும் பொழுது எல்லா தீமைகள் வேறறுக்கப்படும் ஆண்டவரே. அப்பா இஸ்ராயலின் ஒளியானவர் நெருப்பாவார். ஓ அப்பா பாப்பா பாப்பா ஏசாயா 10:17 பிரகாரம் இஸ்ராயலின் தூயவர் ஒளியாவார். ஓ அதன் தூயவர் நெருப்பாவார். அவரே எல்லா முட்புதர்களையும்
எல்லா முட்புதர்களையும் எல்லா நெறிஞ்ச முறுக்களையும் அவர் சுட்டரிப்பார் என்ற வார்த்தையினுடைய அபிஷேகம் இப்பொழுதே உண்டாவதாக. எல்லா முட்செடிகள், எல்லா முட்புதர்கள் எங்க வாழ்க்கையில அப்பா எங்களை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிற, எங்கள் சமாதானத்தை குலைத்து கொண்டிருக்கிற, எங்கள் பொருளாதாரத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிற, எங்கள் உடல்ல வியாதிகளை கொண்டு வந்து அப்பா பாப்பா ரபாபா போற ஷபபரி கத்தி கத்திரி கத்தடரபா அப்பா சுதந்திரமாய் நாங்கள் வாழ முடியாதபடி எங்கள் அகக்கண்களை குருடாக்கி கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத பிசாசுகளை பரலோக நெருப்பு, பரிசுத்த நெருப்பு, சுத்திகரிக்கும் நெருப்பு, சுட்டரிக்கும் நெருப்பு. எலியா ஜெபித்த பொழுது பரலோகம் திறக்கப்பட்டு அப்பா பாப்பா ரபா பாரி அப்பா பாப்பரி பத்திரி கத்திரி கரபா அப்பா எலியா ஜெபித்த பொழுது அந்த பலிபீடம் செப்பனிடப்பட்ட பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினியை போட்டீரே. அந்த அக்கினி இப்பொழுதே போடப்படுவதாக. ஒரு மகன் மீது மகள் மீதோ அப்பா பெற்றுக்கொள் பிள்ளையே. ஒரு பரிசுத்த அக்கினி ஒவ்வொரு இதயங்களிலும் ஊற்றப்படுகிறது. எல்லா தீமை அந்தகாரங்கள் சுட்டரிக்கப்படும்படி அந்த ராக்க போரோகோ தீக்க பட்டிரி கரிக்க தடரபரபா பரலோக அபிஷேகம், பரிசுத்த அபிஷேகம், தெய்வீக அபிஷேகம் நெருப்பாய் அக்கினியாய், நெருப்பாய் அக்கினியாய் வாஞ்சையாய் தேடுகிற பிள்ளையே, விடுதலையோடு ஆராதிக்கிற பிள்ளையே, மகிமையாய் தெய்வீக பிரசனத்தை உணர்ந்து கொள்ளுகிற பிள்ளையே, பெற்றுக்கொள். பெற்றுக்கொள் அபிஷேகத்தை, பரலோக வல்லமை பெற்றுக்கொள், ஒரு தெய்வீக அக்கினை பெற்றுக்கொள். ஆவியானவர் உனக்குள்ள இருக்கும் பொழுது அனலாய் 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 நீ அவருக்காய் எழுப்பி பிரகாசிக்கும் பொழுது உனக்குள்ள தீமை இல்ல, உனக்குள்ள சத்துருவானும் இல்ல, உன்னை அவன் மேற்கொள்ள முடியாது. உனக்குள் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார், உனக்குள் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். அவர் சாவை வென்றவராயிருக்கிறார், அவர் சகலத்தையும் புதிதாக்குகிறவராயிருக்கிறார். உன்னை சுற்றிலும் சக்கரையா 2:5 வசனத்தின் பிரகாரம் ஒரு நெருப்பு வளையம் இருப்பதனால பாப்பா எதுவுமே உன்னை நெருங்காது. தீங்கு உன்னை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது பிள்ளையே. ரா பாபா தீரி சக்கரி அந்தரா ஓக பாரி போட்டோ ஒரு சந்தர பாபா 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 மகிமை பலமாய் இறங்குகிறது. பரிசுத்த வல்லமை பலமாய் ரபா பாபா 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 ஆவியிலும் உண்மையிலும் அவரை ஆராதிக்கிற பிள்ளையை பெற்றுக்கொள். நீ தங்கியிருக்கிற அறை முழுவதும் ஒரு வெளிச்சம் அப்பா பாப்பா கண்கள் திறக்கப்படுவதாக. ஐயா ஒருவருடைய அடைக்கப்பட்டிருக்கிற கண்கள் இயேசு கிறிஸ்துடைய அதிகாரமுள்ள நாமத்தினால உம்முடைய வல்லமையை பார்க்கும்படி உம்முடைய அபிஷேகத்தை உணரும்படி திறக்கப்படுவதாக. நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில நெருப்பாய் அக்கினியாய் பரலோகம் திறந்து போடப்பட்டிருப்பதற்காக நன்றி டாடி, நன்றி டாடி, நன்றி டாடி. ஒரு எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, நீ இருக்கிற அறை முழுவதும் ஒரு தெய்வீக மகிமையான பிரசனத்தை உணர்ந்து கொள், பெற்றுக்கொள். விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு எனக்குள் இயேசு, என்னோடு இயேசு, என் உடல் உள்ள மாவி ஆத்மா முழுவதும் இயேசு. ஆக சத்துருவானவனுக்கு என் மீது அதிகாரம் இல்ல, பாவத்துக்கு என் மீது அதிகாரம் இல்ல, உலகத்துக்கு என் மீது அதிகாரம் இல்ல, உன் இயல்புக்கு என் மீது அதிகாரம் இல்ல. நான் முழுவதும் என் இயேசுவுக்கு சொந்தம். என் உடல் உள்ள ஆவி ஆத்மா முழுவதும் இயேசுவுக்கு சொந்தம். இயேசு எனக்குள்ள இருப்பதுனால பயத்தின் ஆவி, மரணத்தின் ஆவி, கண்ணீரின் ஆவி, கலக்கத்தின் ஆவி, சிந்தை சிறைபிடிக்கிற பொல்லாதாவிக்கு என் மீது அதிகாரம் இல்லை. அறிக்கையிடு. பொல்லாத சத்துருவான காலடிகள்ல முறியடிக்கக்கூடிய அதிகாரத்தை, பாம்பின் மீது தேலின் மீது நடக்கக்கூடிய அதிகாரத்தை, சாத்தானின் சகல வல்லமைகளை நிர்மூலமாக்கக்கூடிய அதிகாரத்தை பரலோக தகப்பன் உன் கரத்துல என் கரத்துல கொடுத்திருக்கிறபடினால அந்த அதிகாரத்தோடு ஜெயம் எடுக்கிற மகனாக மகளாக இயேசு கிறிஸ்துடைய அதிகாரம் நாமத்தினால ஜெயம்
ஐக்கியம் எடுக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிற மகனாக மகளாக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் டாடி, என்னை அர்ப்பணிக்கிறேன் டாடி, என்னை அர்ப்பணிக்கிறேன் டாடி. ஓ உங்க பிரசனை எனக்கு போதும்பா, நீர் தருகிற விடுதலை எனக்கு போதும்பா, நீர் தருகிற சமாதானம் எனக்கு போதும்பா. ஓ நீர் மாத்திரம் போதுமானவரா இருக்கிறீரே. ஓ ரபா பாபா 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 ஓ ரிஷ பாபா டி 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 டி. ஓ நன்றி டாடி, நன்றி டாடி, நன்றி டாடி, நன்றி டாடி. ஓ நீர் போதுமானவரா இருக்கிறீர், நீர் போதுமானவரா இருக்கிறீர், நீர் போதுமானவரா இருக்கிறீர் ஐயா. ஓ எங்க கூட பேசும்படிக்கு, ஓ இந்த இரவு வேலையில அப்ப எங்களோடு கூட இடைபடும்படிக்கு, உங்களுடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்படும்படிக்கு ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிற டாடி. அப்பா நீங்க பேசலனா யார் எங்களோடு கூட பேசுவாங்கப்பா? நீங்க எங்களை பலப்படுத்தலனா டாடி, நீங்க எங்களை திடப்படுத்தலனா யாருப்பா எங்களை திடப்படுத்துவாங்க? அப்பா இந்த இரவு வேளையில உங்களுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம் ஐயா. எங்களோடு கூட பேசுங்க. நீர் பேசாவிட்டால் நாங்கள் உடைந்து போவோம் ஆண்டவரே. நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன், ஒரு குலைந்து போவேன். என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. நீர் பேசாவிட்டால் நான் தளர்ந்து போவேன், தள்ளாடி போவேன். என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. என் கூட பேசுங்க டாடி, என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. என் கூட பேசுங்கப்பா, என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. அம்மா ஆசையா கேளுங்க பிள்ளைகளை, என் கூட பேசுங்கப்பா, என் கூட பேசுங்க டாடி, என் இருதயத்துல பேசுங்கப்பா. எனக்கு தேவையான மன்னாவ, எனக்கு தேவையான கோதுமை அப்பத்தை, எனக்கு தேவையான மலையத்தேன ஐயா இந்த இரவெல்ல நீ தரும்படி காத்திருக்கிறப்பா. உங்க சமூகத்துல உங்களுடைய பிள்ளைகள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. வெட்கப்பட்டு போகாதபடி, வெட்கப்பட்டு போகாதபடி பரலோகம் திறக்கப்பட்டு தூசுக்கும் துரும்புக்கும் சாம்பலுக்கும் மொத்த இந்த பாவியை மறைத்து தகப்பனே உங்களுடைய வல்லமை வெளிப்படும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன் ஐயா. தகுதி என்று சொல்லிக்கொள்ள, நீதி என்று சொல்லிக்கொள்ள, பரிசுத்தம் என்று சொல்லிக்கொள்ள என்கிட்ட ஒன்றுமில்லை ஐயா, ஒன்றுமில்லை டாடி. அப்பா ஒரு மகனோடு மகளோடும் தகப்பனே நீர் இடைபடும்படி இந்த இரவு நேரத்திற்கான அபிஷேகத்தை அவர்கள் பூரணமாய் பெற்றுக் கொள்ளும்படி, வந்திருக்கிற யாவரும் வெறுமனே போகாதபடி உங்களுடைய வார்த்தையினுடைய வல்லமை வெளிப்படும்படி அர்ப்பணமாக்குகிறேன் டாடி. உங்களுடைய தூய ரத்தத்தினுடைய அபிஷேகம், வார்த்தையினுடைய அபிஷேகம், விண்ணக நெருப்பினுடைய அபிஷேகம் பிள்ளைகளை முத்திரையிட்டு பாதுகாக்கப்படுவதாக. அப்ப அன்னை மரியாளுடைய பரிந்துரையும் பாதுகாப்போம், விண்ணக தூதர் கூட்டத்தினரோடைய பரிந்துரையும் பாதுகாப்போம். மிக்கேல் தர், ரபேல் தர், கப்ரேல் தூதர் எங்களுக்கு காவலாக கொடுக்கப்பட்டிருக்கிற காவல் சமரசுகள், மறை சாட்சிகள், வேத சாட்சிகள் யாவரும் பாளையம் இறங்கி எங்களுக்காக பரிந்து பேசுவார்களாக, எங்களை சுற்றிலும் நின்று எங்களை பாதுகாப்பார்களாக. அப்பா விதைக்கப்படுகிற ஒரு விதை கூட வெறுமனே போகாதபடி ராஜா, ராஜா காற்றோடு காற்றாய் கலந்து விடாதபடி இயேசுவா. அப்பா பாதையோரம் விழுந்து கிடந்த விதைகளை போல அல்லாமல், பாறை இடுக்குகள்ல போடப்பட்ட விதைகளை போல அல்லாமல், முட்செடிகளுக்குடைய விழுந்த விதைகளை போல அல்லாமல் பதப்படுத்தப்பட்ட, பரிசுத்தப்படுத்தப்பட்ட, பண்படுத்தப்பட்ட நிலத்துல விழுகின்ற விதைகளாக 100 மடங்கு கனி தரும்படி ராஜா உடைய வல்லமைக்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்க, இடைபடுங்க. உடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்படட்டும். எல்லா துதி, எல்லா கனி, எல்லா மகிமைய மீட்பரேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனுள்ள நாமத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்,
ஆமென் ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord, sister. Amen, amen. கேக்குதுங்களா? நான் பேசுறது எல்லாருக்கும் கிளியரா கேக்குதுங்க? கேக்குது. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகமே உறங்கி கொண்டிருக்க இந்த நடுராத்திரியில ஆண்டுடைய சமூகத்துல காத்திருக்கிற நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். ஆண்டுடைய சமூகத்துல காத்திருக்கிற நீ ஒரு நாளும் ஒரு நொடி பொழுதும் ஆண்டவருடைய பிரசனத்திலிருந்து தள்ளப்பட மாட்டாய். அவரை நாடி வருகிற மகள் ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, தள்ளப்பட்டுவதில்லை, வெறுக்கப்படுவதில்லை, அவரால் மறக்கப்படுவதில்லை. நாம் யாவரும் அவரால் நினைவு கூறப்படுகிறோம். அவர் என்னையும் உங்களையும் நினைவு கூர்ந்திருக்கிறபடியினால் தான் இந்த இரவேளை ஒரு சமூகமாய் அவருடைய வார்த்தை நாம் உளமாற கேட்கும்படி, அவரை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கும்படி, அவருடைய பரிசுத்த சமூகத்துல நம்மளை யாவரையும் பெயர் சொல்லி அவர் அழைத்திருக்க எனக்கு பிரியமானவர்களே, நீங்க விரும்பினதாலோ நான் விரும்பினதுனாலோ இந்த கூடாரத்துக்கு வரல. நீங்க விரும்பினதுனாலோ நான் விரும்பினதுனாலோ இந்த ஜெப கூடாரத்துக்குள்ள நம்ம காலடி எடுத்து வைக்கல. இந்த லிங்குக்குள்ள நீங்க வந்திருக்கிறது நீங்க விரும்பினதுனாலோ தற்செயலாகவோ நடந்ததல்ல. இன்றைய நாள்ல உங்களோடு கூட பேசும்படி, உங்களுடைய இருதயத்தோடு கூட தகப்பன் பேசும்படி, அவருடைய வார்த்தையினுடைய அபிஷேகம் வெளிப்படும்படி, உனக்குரிய மன்னாவை அவர் கொடுக்கும்படி, உனக்குரிய பரலோக அப்பத்தினால உன்னுடைய இருதயத்தை ஆற்றும்படி தேற்றும்படி, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு இடைப்பட்டு உனக்கு தேவையான அபிஷேகத்தை இந்த இரவேளை பூரணமாய் பெற்றுக்கொள்ளும்படி அப்பா உன்னை அழைத்து வந்திருக்கிறார். எத்தனை பேரு இத விசுவாசிக்கிறீங்க? நானா வரல, அப்பா என்னை அழைத்து வந்திருக்கிறார். இன்றைய நாளுக்குரிய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படி எத்தனை பேரு இத விசுவாசிக்கிறீங்க? முதல்ல பல பேருக்கு கொடுக்கப்பட்டாலும் அப்பா எனக்கு என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார் என்றால் அவருடைய திருவுளத்தை நீயும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம எதையோ அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். உலகத்திற்குரியவைகளை, உலகத்திற்குரிய ஞானத்தை, உலகத்திற்குரிய அங்க என்ன நடக்குது, எங்க என்ன நடக்குது, இந்த அறிவியல் என்ன சொல்லுது, அந்த அறிவியல் என்ன சொல்லுது என்று சொல்லி இன்னைக்கு கூகுள் வைத்து என்னென்னவோ நம்ம கண்டுபிடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறோம். இந்த வியாதி எதனால வருது, அந்த வியாதி எதனால வருது, இந்த பிரச்சனை எதனால வருது, இதை யாரு கண்டுபிடிச்சாங்க, அதை யாரு கண்டுபிடிச்சாங்க என்று சொல்லி உலக ஞானத்தை கொண்டு, உலக அறிவை கொண்டு, உங்களுடைய அறிவை கொண்டு, ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிற அறிவை கொண்டு எதையோ நாடி தேடி ஓடி நாம் இன்னைக்கு ஆண்டவருடைய திருவுளம் என்ன, எனக்காக அவர் வைத்திருக்கிற திருவுளம் என்ன, என்னை குறித்து அவர் வைத்திருக்கிற திருவுளம் என்ன, என்னுடைய எதிர்காலத்தை குறித்துதான திருவுளம் என்ன, என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கான திருவுளம் என்ன, என்னுடைய அழைப்பிற்கான திருவுளம் என்ன, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகத்திற்கான ஆண்டவருடைய திருவுளம் என்ன என்று சொல்லி எப்பொழுதாவது நம்ம ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து கேட்டிருக்கோமா? கேட்டிருக்கீங்களா? கேட்டுக்கோ சிஸ்டர். கேட்டிருக்கீங்களா? கேட்டுக்கோ சிஸ்டர். பிரேயர் அட்டெண்ட் பண்ணும்போது கேட்போம் சிஸ்டர். ஒரு 10 நிமிஷம் அட்டெண்ட் பண்ணும்போது கேட்டா போதுமா? நக்கநாடோட்ட போய் அங்க டவுன் பண்ணும்போது கேட்போம் சிஸ்டர். நக்கநாடோட்ட ஆண்டவருக்கு மகிமை. நான் செய்யற ஒரு காரியத்திலும் உங்களுடைய திருவுளம் என்ன, உங்களுடைய திருவுளம் என்ன என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, என்னுடைய கணவருடைய வாழ்க்கை, என்னுடைய பொருளாதார வாழ்க்கையில உங்களுடைய திருவுளம் என்ன, நான் இந்த லோன் எடுக்கட்டுமா, என் பிள்ளைக்கு இந்த திருமணம் நடக்கட்டுமா, இப்பேற்பட்ட மனிதன், இப்பேற்பட்ட ஒரு மனவாட்டியை, இப்பேற்பட்ட ஒரு மணவாளனை என் மகனுக்கு என் மகளுக்கு நான் தேர்ந்தெடுக்கலாமா, இந்த மாப்பிள்ளைய, இந்த குடும்பத்தில் இருக்கிற இந்த மாப்பிள்ளைய என் பிள்ளைக்கு மனவாட்டியா மணவாளனா வரலாமா என்று சொல்லி ஒரு காரியத்தையும் ஆண்டுடைய திருவுளத்தை அறிந்து அதை நிறைவேற்றுகிற ஜனமாக இன்று நமக்கு நாம் வாழும்படி ஆண்டு எனக்கு நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்துல ஆண்டவர் சொல்றார் பாருங்க, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் இதரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுகிறவரை செல்வர்.
24 மணி நேரமும் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், நான் பரிந்துரை ஜெபம் பண்றேன், நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி துதி எடுத்துட்டு ஆராதனை எடுத்துட்டு விண்ணப்ப பலி செலுத்தி விட்டு அநேகருக்காக உலகத்துக்காக பாரப்பட்டு ஜெபித்து விட்டு விட்டு என் விருப்பம் போல நான் வாழ்ந்தனா, என் விருப்பம் போல காரியங்களுடைய வாழ்க்கையில அமைய வேண்டும் என்று நான் நினைத்தேன் என்றால் ஆண்டுடைய திருவுளத்தை செயல்படாமல் ஆண்டுடைய திருவுளத்திற்கு மாறாக நான் செயல்பட்டு என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு குழியை நானே தோண்டிக் கொள்வேன். ஆக நான் செய்யற ஒவ்வொரு காரியங்களிலும் என் தகப்பனுடைய திருவுளம் என்ன, என் பரலோக தகப்பனுடைய திருவுளம் என்ன, நான் செய்யற காரியங்கள் அவருக்கு மகிமை தருவதா இருக்கா, நான் செய்யற காரியங்கள் அவருக்கு பிரியமானதா இருக்கா என்று சொல்லி அவருடைய திருவுளத்தை அறிந்து செயல்பட இன்று நாள் ஆண்டு நம்மை அழைக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு கிறிஸ்துவனும் ஆண்டுடைய திருவுளத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இறை சித்தம் என்னுடைய வாழ்க்கையில என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பிள்ளையுடைய வாழ்க்கையில, கணவனுடைய வாழ்க்கையில, ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு பகுதியில படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், தனிப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கையா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய திருவுளம் என்ன என்பதை அறிந்து அதன் பிரகாரம் என்னுடைய வாழ்க்கையை அமைக்க நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு நம்மளோடு கூட சேர்ந்து தியானிக்க போகிறது இதுதான், ஆண்டவருடைய திருவுளம் என்ன, ஆண்டவருடைய திருவுளம் என்ன, என்னை குறித்ததா இருக்கிற ஆண்டவருடைய திருவுளம் என்ன, என் குடும்பத்தை குறித்ததா இருக்கிற ஆண்டுடைய திருவுளம் என்ன, என் திருச்சபைக்கான ஆண்டுடைய திருவுளம் என்ன, ஒட்டுமொத்த தேசத்திற்காக மனுக்குலத்திற்காக ஆண்டவர் வைத்திருக்கிற திருவுளம் என்ன என்பதை அறிந்து கொள்ளும்படி அப்பா இன்னைக்கு நான் அழைப்பு விடுக்கிறார். அப்பா எனக்கு அழைப்பு விடுக்கிறார். முதலாக அப்பாவுடைய திருவுளம் என்ன என்று பார்க்கும் பொழுது எல்லாரும் மீட்கப்பட வேண்டும், எல்லாரும் மீட்பு பெற வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, வேதத்தினுடைய அடிப்படையின் பிரகாரம் ஆண்டுடைய திருவுளம் என்னுடைய வாழ்க்கையில என்ன என்று நம்ம தியானிக்கும் பொழுது முதலா நாம் மீட்பு பெற வேண்டும். என் குடும்பம் மீட்பு பெற வேண்டும், என் திருச்சபை மீட்பு பெற வேண்டும், என் ஒட்டுமொத்த தேசம் மீட்பு பெற வேண்டும். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமங்கள், பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆத்துமங்கள், உலகப்புறமான ஆசைகளிலும் உலகப்புறமான மாயைகளிலும் சினிமாக்களிலும் உலகத்திற்குரிய ஊனியல்புக்குரிய சிற்றின்பங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் சொல்ல முடியாத பாலியல் குற்றத்திற்கு அடிமையாகி, காம உணர்வுகளுக்கு அடிமையாகி, இச்சைகளுக்கு அடிமையாகி பரிசுத்த வாழ்க்கை இழந்து போயிருக்கிற என்னுடைய சகோதர சகோதரிகள் யாவரும் மீட்பு பெற வேண்டும். அந்த மீட்பின் அனுபவத்தை என்னுடைய சகோதர சகோதரிகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவருடைய திருவுளமாயிருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தையில வாசிக்கிறோம் பாருங்க பிள்ளைகளே, ஆண்டுடைய வார்த்தையில வாசிக்கிறோம் பாருங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் பிரகாரம் எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டும் என அவர் விரும்புகின்றார். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணர வேண்டும் என விரும்புகின்றார். இன்னைக்கு எத்தனை பேருடைய குடும்பத்துல மீட்பினுடைய அனுபவத்தை, மீட்புடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல், உணர்ந்து கொள்ள முடியாமல், உண்மை எது என்று அறிந்து கொள்ள முடியாமல் பாவக்கட்டுக்குள்ள, சாபக்கட்டுக்குள்ள, மரணக்கட்டுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்க யோசிச்சு பாருங்க. என் குடும்பத்துல இன்னைக்கு எல்லாரும் மீட்பு பெற்று விட்டார்களா? என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள் யாவரும் கிறிஸ்துவை அறிந்து, கிறிஸ்துவை அன்பு செய்து ஒரு உண்மையுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த மீட்பினுடைய அனுபவத்துக்குள்ள அவர்கள் கடந்து வந்து விட்டார்களா என்று யோசித்து பார்க்கும் பொழுது உண்மையான அந்த சுதந்திரத்தை, உண்மையான அந்த விடுதலையை, அந்த ரட்சிப்பின், அந்த மீட்பின் அனுபவத்தை பெற்றுக் கொண்டவர்கள் வெகு சிலராதான் இருக்க முடியும். கலாத்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இவரே நம் தந்தையாம் கடவுளின் திருவுளத்திற்கு ஏற்ப இன்றைய பொல்லாத காலத்திலிருந்து நம்ம விடுவிக்குமாறு நம்முடைய பாவங்களின் பொருட்டு தம்மையே ஒப்புவித்தார். எனக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இந்த பொல்லாத காலத்தில் நின்று, பொல்லாத சத்துருவானம் விரிக்கிற வலை நின்று, கண்ணி நின்று விடுதலை பெறும்படி நம்முடைய பாவங்களின் பொருட்டு நமக்காக, உனக்காக, எனக்காக உலகின் 1 கோடி முதல் 1 கோடி வரை இருக்கிற யாவரும் மீட்பு பெறும்படி பிதாவுடைய திருவுளத்திற்கு ஏற்ப நம் ஆண்டவராக இயேசு
கிறிஸ்து பரலோக மகிமை துறந்து எனக்காக உனக்காக இன்று மரணத்தை அனுபவித்திருக்கிறார். என் பாவத்தை நிமித்தம் உன் பாவத்தை நிமித்தம் என்ன நீதிமானாக்கும்படி உன்னை நீதிமானாக்கும்படி அவர் தம்மையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதனால்தான் மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின்படி இந்த சிறியோரில் ஒருவர் கூட நெறி தவறி போக கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையினுடைய திருவுளமா இருக்கிறது. இவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஒருத்தர் கூட நெறி தவறி போக கூடாது, ஒருத்தர் கூட நித்திய நரகத்துக்கு தள்ளப்பட்டு விடக்கூடாது, ஒருத்தர் கூட சத்துருவானுடைய வலைக்கு விழுந்துடக் கூடாது, ஒருத்தர் கூட இயேசுவை அறியாமல் மீட்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளாமல் நித்திய நரகத்துக்கு தள்ளப்பட்டு விடக்கூடாது. இதுதான் அப்பா பிதாவுடைய திருவுளம், இதான் தந்தையுடைய திருவுளம். எல்லாரும் மீட்பு பெற வேண்டும், எல்லாரும் மீட்பு பெற வேண்டும். அதற்காக தான் பாவிகளை தேர்தான் நான் மீட்க வந்தேன், பாவிகளை தேர்தான் நான் வந்தேன், நீதிமான்களை அழைக்க அல்ல, பாவிகளை தேடுதான் நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கிற ஒரு தெய்வமாக தன்னை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல அந்த சக்கேயுவை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே என்று சொல்லுகிறார். பாவத்திற்கு அடிமையாகி உலகத்தாரால மறக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்ட சக்கேயுடைய வீட்டுல ஆண்டவர் நுழைந்த பொழுது அவர் கொடுத்த முதல் ஆசீர்வாதம் மீட்பினுடைய அனுபவம், மீட்பினுடைய சந்தோஷத்தை சுவைக்கிற ஒரு அனுபவம். இவனும் இந்த மகனும் ஆபிரகாமின் மகன் தான், இவனும் மீட்புக்கு சொந்தக்காரன் தான், இவனும் மீட்பு பெற வேண்டும் என்று தான் அப்பா விரும்புகிறார் என்று சொல்லி அந்த மீட்பின் அனுபவத்தை அப்பா பிதா கிறிஸ்து வழியாக நமக்கு கொடுக்க விரும்புகிறார். சக்கேயு அனுபவித்த அந்த மீட்பின் சமாதான அனுபவம் இன்றைக்கு நீயும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அப்பா பிதாவுடைய திருவுளமா இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, ஆக முதலாக என் பரலோக தகப்பனுடைய திருவுளம் நீயும் நானும் மீட்பை அனுபவிக்க வேண்டும், நீயும் நானும் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை அனுபவிக்க வேண்டும், பரலோகத்தின் நிச்சயத்தை அனுபவிக்க வேண்டும். அந்த பரிசுத்தத்தினால கிடைக்க பெறுகிற அந்த பரலோக வாழ்க்கையை நீயும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது பரலோக தகப்பனுடைய சித்தமாய், பரலோக தகப்பனுடைய ஆசையாய், பரலோக தகப்பனுடைய வாஞ்சியா இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு அந்த மீட்பின் அனுபவத்தை எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம்? இரண்டாவதாக நம்ம பார்க்கும் பொழுது அப்பாவுடைய திருவுளம் நம்ம அவருடைய பிள்ளைகளாக வேண்டும். இன்னைக்கு ஒரு சாதாரண அப்பா, உலகத்தை சார்ந்த தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகள் தன்னை அப்பா என்று அழைக்கும் போது, அம்மா என்று அழைக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. இவையாம் பிள்ளை, இவையாம் மகன், இவையாம் மகள் என்று சொல்லி தன்னுடைய மகளை குறித்து பேசும் பொழுது எவ்வளவு பெருமை பாராட்டுறாங்க, எவ்வளவு பெருமையோடு மார்த்தட்டி இவையா மகன், இவையா மகள், இவ்வளவு படிச்சிருக்கா, இவ இவ்வளவு உத்தியோகம் பார்க்கிறா, இவ்வளவு சம்பாதிக்கிறா என்று சொல்லி தன்னுடைய மகனை குறித்து தன்னுடைய பிள்ளை குறித்து அவர்கள் பேசும் பொழுது, மார்த்தட்டி பேசும் பொழுது அவர்கள் பெருமை அடைவது போல பரலோக தகப்பன் உன்னையும் என்னையும் பிள்ளையாக, அடிமையாக அல்ல, பிள்ளையாக, மகனாக, மகளாக புத்திர ஸ்வீகாரத்தை கொடுத்து அவருடைய மார்போடு சேர்த்து அனைத்து அவருடைய அன்பின் சத்தத்தை நீயும் நானும் உணர்ந்து கொள்ளும்படி அவர் விரும்புகிறார். பிள்ளையே, இன்னைக்கு நான் அவருடைய பிள்ளையா இருக்க விரும்புகிறேனா? அவர் சித்தமா இருக்கிறார், அவர் திருவுளமா இருக்கிறார். இந்த உலகத்துக்கு உரியவள் அல்ல என் செல்ல பிள்ளையே, நீ பாவத்துக்கு உரியவள் அல்ல என் செல்ல மகனே, என் ரத்தத்தை நான் உன்னை விலை கொடுத்து மீட்டிருக்கிறேன், நீ எனக்கு சொந்தமானவள், நீ பாவத்துக்கு அடிமை அல்ல, நீ எனக்கு சொந்தமானவள் என்று சொல்லி அவர் என்னை உரிமை சொந்தம் கொண்டாட விரும்பும் பொழுது என்னுடைய திருவுளம் இன்னைக்கு என்னவா இருக்கிறது? நான் இந்த உலகத்தை அல்லவா தேடி போகிறேன், உலக மனிதர்களை அல்லவா தேடி போகிறேன், உன் இயல்புகளை நிறைவேற்றிக் கொள்ள, சிற்றின்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள, என் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள, என் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள உலகத்தை தேடி அல்லவா நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பாருங்க, அப்பா அவருடைய பரிசுத்த அன்பை எப்படி தம்முடைய பிள்ளைகளாகி நமக்கு வெளிப்படுத்துகிறார் பாருங்க. அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம் மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழுந்தடையினால் அவரது புகழை பாடுகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, அப்பாவுடைய திருவுளம் நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கணும்.
என் பிள்ளை, என் சொத்து அவ, என் தனி சொத்து அவ, என் உரிமை சொத்து இவன் என்று சொல்லி உன்னையும் என்னையும் உரிமை சொந்தம் கொண்டாடுகிற ஒரு பரலோக தகப்பன் தான் நீயும் நானும் ஆராதிக்கிற இந்த தகப்பன். இந்த தகப்பனை நீ அப்பான்னு கூப்பிடும் பொழுது, இந்த தகப்பனை நீ அப்பான்னு வாஞ்சியோடு ஆசையோடு ஏக்கத்தோடு நீ கூப்பிடும் பொழுது அவர் உன் அருகாமையில வராமல் இருப்பாரா? எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஒரு ஆசையா நீங்க அப்பாவை கூப்பிடும் பொழுது, அப்பா எவ்வளவு தாகத்தோடு ஏக்கத்தோடு இரண்டு கரங்களையும் விரித்து தம் பிள்ளைய மார்போடு சேர்த்து அணைக்கிறாரோ, அப்படியாக கூட அதை காட்டிலும் மேலாக என் பரலோக தகப்பன், உன் பரலோக தகப்பன் அவரை கூப்பிடும் பொழுது, அப்பான்னு நீ உரிமையோடு அவருடைய பிரசனத்துல வந்து அவரை நீ அழைக்கும் பொழுது அவர் உனக்கு இறங்கி வருகிறார். பிள்ளையே, உனக்காக அவர் கண்ணீரோடு இறங்கி வருகிறார். உன்னை மார்போடு சேர்த்து அணைக்க துடிக்கிறார். ஒப்புயர்வற்ற அருளை உனக்குள்ள பொழிந்து மகனுக்குரிய மகளுக்குரிய இழந்து போன இறை சாயலை இழந்து போன அந்த மகளுக்குரிய அடையாளத்தை அங்கீகாரத்தை உனக்கு கொடுக்க அவர் அவர் காத்து கொண்டிருக்கிறார். ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம அதுதான் வாசிக்கிறோம். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளுடைய பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மை பெற்றுக் கொண்டீர்கள். அதனால்தான் அப்பா தந்தையே நாம் அழைக்கிறோம். இவ்வாறு நாம் அழைக்கும் பொழுது நம் உள்ளத்தோடு சேர்ந்த தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். நாம் பிள்ளைகள் என்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் சான்று பகர்கிறாரா? எனக்கு பிரியமானவர்களே, நம்ம அவரை அப்பான்னு கூப்பிடும் பொழுது, அவர் நம்முடைய அருகாமையில இறங்கி வரும் பொழுது பரிசுத்த ஆவியான நம்ம அவருடைய பிள்ளைகள் என்று நமக்கு சான்று பகர்கிறார். அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மை அல்ல, அடிமைக்குரிய மனப்பான்மை அல்ல. எங்க அச்சம் இருக்கும், அடிமைத்தனம் இருக்கும் இடத்துலதான் அச்சம் இருக்கும். ஒரு அடிமை தான் ஒரு தகப்பனை கண்டு அச்சப்படுவான். ஒரு உரிமையாளனை கண்டு, ஒரு எஜமானனை கண்டு ஒரு அடிமை தான் அச்சப்படுவான். ஒரு தகப்பன் இருக்கிற இடத்துல பிள்ளைக்கு பயம் இருக்காது. தகப்பன் இருக்கிற இடத்துல நீ எவ்வளவுதான் தவறு செய்தாலும் தவறை குறித்து தகப்பன் தண்டிப்பாரோ என்று நீ ஒருவேளை பயந்தாலும், தகப்பனுடைய அன்பு நினைக்கும் பொழுது, என் தகப்பனுடைய அன்புக்கு இந்த சின்ன மிஸ்டேக்கை காட்டிலும், நான் செய்திருக்கிற தவறை காட்டிலும் என் தகப்பனுடைய அன்பு பெரியது என்று நினைக்கும் பொழுது அவர் முன்னாடி உன்னால போய் தைரியமா நிற்க முடியும். அவர் முன்னாடி எவ்வளவு பெரிய தவறு செய்தால் அவர் முன்னாடி தைரியமாய் போய் நிற்க முடியும். ஏன்னா அச்சத்திற்குரிய மனப்பான்மை உனக்கு இல்ல, பிள்ளைக்குரிய மனப்பான்மை உனக்கு இருப்பதனால, ஏன் அப்பா என்னை தண்டிச்சாலும் அவர் என் நன்மைக்காகத்தான், என்னை கண்டிச்சாலும் அது நன்மைக்காகத்தான் என்று சொல்லி தைரியமா தகப்பனுக்குரிய அந்த சமூகத்துல போய் நிற்ப. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆக அப்பா நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கார். அவருடைய திருவுளம் நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்க வேண்டும். என் பிள்ளை என்னை விட்டு வெகுதல்ல போயிடக்கூடாது, பாவை என்ன வலையில சிக்கிடக்கூடாது, கீழே விழுந்துடக்கூடாது, சத்துருவான் விரித்திருக்கிற வலைக்கு கண்ணிக்கும் அவன் அடிமையாகி விடக்கூடாது என்று சொல்லி ஒரு நாளும் உன் தகப்பனுடைய இருதயம் பிள்ளைகளா இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்காகவும் ஒரு நாளும் ஏங்கி தவிக்கிறது. பிள்ளையே, ஏங்கி தவிக்கிறது. 1 யோவான் 3:1 வசனத்துல பாருங்க, நம் தந்தை நம்மிடம் துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம், கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவளை, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளா இருக்கிறோம். இனி எத்தன்மையரா இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் பொழுது நாமும் அவரை போல இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல அவரை காண்போம். இதுதான் பிள்ளைகளே, இதுதான் நிச்சயம், இதுதான் உண்மை. இது ஒருவேளை நம்ம காணாமல் போகலாம், நம்முடைய கண்களுக்கு காணாமல் இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய உள்ளத்தால விசுவசிக்கும் பொழுது நம்ம அவர் இருப்பது போல நம்முடைய பரலோக தகப்பனை நாம் முகமுகமாய் தரிசிக்க போறோம். அப்பா என்று அவரை கூப்பிட போகிறோம். என் மகனே, என் மகளே என்று சொல்லி அவர் நம்மை மார்போடு சேர்த்து அணைக்க போகிறார். அந்த பரலோக ராஜ்யத்துல அந்த மீட்பின் அனுபவத்தை நாமும் பெற்றுக்கொள்ளும்படி, அந்த மீட்பின் சமாதானத்தை நீயும் நானும் அனுபவிக்கும்படி அவருடைய சமூகத்துல பிள்ளைக்குரிய வாஞ்சோடு நம்ம போய் நிற்க போகிறோம். இதுதான் அவருடைய திருவுளம்.
இதான் அவருடைய திருவுளம். அடுத்தாக நம்ம பார்க்கும் பொழுது நம்ம அறிவிலிகளாய் இராதபடி அவருடைய திருவுளம் யாது என்று புரிந்து கொண்டு பரிசுத்த ஆவியான நிரப்பப்படும்படி இது அவருடைய திருவுளமா இருக்கிறது. எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17-18 நம்ம வாசிக்கும் பொழுது, ஆகவே அறிவிலிகளாய் இராமல் ஆண்டுடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள். திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள், இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும். மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள். உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள், புகழ்பாக்கள், ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம்பெறட்டும். உளமாற இசைப்பாடி ஆண்டவரை போற்றுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்போதும் தந்தையாம் பாடலுக்கு நன்றி செலுத்த. இதானுடைய திருவுளம் பிள்ளைகளே, இது அப்பாவுடைய திருவுளம். எப்பொழுதும் உலகத்திற்குரிய கவலைகளினாலும் மந்த புத்தியினாலும் அறிவிலிகளாய் நம்ம இராதபடிக்கு அப்பாவுடைய திருவுளம் அதை அறிந்து நான் கடவுளுக்குரியவள், நான் பரலோகத்திற்குரியவள் என்று சொல்லி எப்பொழுதும் அவனுடைய பிரசனத்துல பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாக நம்முடைய உரையாடல்களை திருப்பாடல்களோடு, புகழ்பாக்களோடு, ஆவிக்குரிய பாடல்களோடு ஆண்டுடைய பாதத்துல அமர்ந்திருந்து அவருக்குள்ள களி கூர்ந்து நம்ம வாழும் பொழுது இதோ நம் தூய ஆவியால் நாம நிரப்பப்படுவோம். தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாக அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றும். இதுதான் அப்பாவுடைய திருவுளம். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். தாது மாறான வாழ்வுக்கு நான் இடம் கொடுக்க கூடாது. என் உடல் ஆசைக்கு நான் இடம் கொடுக்க கூடாது. குடி வெறிக்கு நான் இடம் கொடுக்க கூடாது. விபச்சாரத்தின் ஆவிக்கு நான் இடம் கொடுக்க கூடாது. என் கண்களினால இச்சையான பார்வைகளை, இச்சையான செயல்களை, இச்சையான காட்சிகளை இதை என் கரத்துல வைத்துக் கொண்டிருக்கிற இந்த மொபைல் போன், சமூக வலைத்தளங்கள், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையினுடைய சுமூகமான வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அறிவியல் தொழில்நுட்பங்கள் கண்டுபிடித்து கொடுத்திருக்கிற இது அந்த உலகப்பரமான டிஜிட்டல் மீடியாஸ் என்ன ஆண்டரோடு சேர்க்கணுமே தவிர ஒரு நாள் என்னை தாறுமாறான வாழ்க்கைக்கு என்னை இட்டு செல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியை நான் ஆட்கொள்ளப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியை நான் நிரப்பப்பட வேண்டும் என்பதுதான் பிதாவுடைய திருவுளமா இருக்கிறது. இயேசு ராஜாவுடைய திருவுளமா இருக்கிறது. மூவர் தெய்வத்தினுடைய திருவுளமா இருக்கிறது. அவருடைய சமூகத்துல நான் களி கூர்ந்து எப்போது நன்றி சொல்லி எப்போது அவருக்குள்ள களி கூர்ந்து வாழ்வதுதான் அப்பாவுடைய திருவுளமா இருக்கிறது. அப்படி திருவிழமா இருக்குது. எனக்கு பிரியமானவர்களே, அடுத்தாக நம்ம பார்க்கும் பொழுது நம்ம தூயோராகுவது அப்பாவுடைய திருவிழமா இருக்கிறது. நீங்கள் தூயோர் ஆவதே கடவுளுடைய திருவிழம், பரத்தமை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி 1 தெசலோனியர் 4:3 நம்ம வாசிக்கிறோம். 1 தெசலோனியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல கடவுள் நம்மை ஒழுக்க கேட்டிருக்க அல்ல, தூய வாழ்வுக்கு அழைத்திருக்க. எனக்கு பிரியமானவர்களே, பேசிக்கலி ஒரு அடிப்படையாவே ஒரு கிறிஸ்துவனுடைய அழைப்பு பரிசுத்தம். ஒரு கிறிஸ்துவனுடைய அழைப்பு பரிசுத்தம். அப்பா பிதாவுடைய திருவுளம் ஒரு கிறிஸ்துவனுக்கும் இந்த பரிசுத்தம். எனக்கு பிரியமானவர்களே, பரிசுத்தம். அவர் பரிசுத்தராய் இருப்பது போல, அவர் தூயராய் இருப்பது போல, அவருடைய உடல் முழுவதும், அவர் உள்ள ஆவி முழுவதும் தூயதாய் இருப்பது போல நம்மளும் தூயோராய் வாழும்படி கண்கள்ல பரிசுத்தம், உடல்ல பரிசுத்தம், ஆவியில பரிசுத்தம், ஆன்மாவில பரிசுத்தம், உணர்வுகள்ல பரிசுத்தம், உறவுகள்ல பரிசுத்தம், தொடுதல்கள்ல பரிசுத்தம், எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் வாழும்படி நம்ம இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பரிசுத்தமாவதே, தூயோர் ஆவதே அவருடைய திருவுளமா இருக்கிறது. இன்னைக்கு இந்த பரிசுத்தம் எனக்குள்ள இருக்கா? உனக்குள்ள இருக்கா? தனிப்பட்ட வாழ்க்கையில, அந்தரங்க வாழ்க்கையில இருக்கா? என் கண்கள்ல இருக்கா? என் காதுகள்ல இருக்கா? என் தொடுதல்கள்ல இருக்கா? என் உணர்வுகள் இருக்கா? யோசித்து பாருங்க. நாம் தூயோராகவும் நாம் மாசுற்றராகவும் அவர் முன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்து வழியாக எபேசியர் 1:4 பிறகு நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டமாக, கிறிஸ்துவர்களாக, அழைக்கப்பட்ட ஜனமாக இருக்கிற நாம் இந்த தூய்மையை பாதுகாத்து கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு இளம் சமுதாயினர், இளம் தலைமுறையினர் பரிசுத்தமுள்ள இருதயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? உன் குடும்பத்தில் இருக்கிற நீ பெற்றெடுத்த உன் பிள்ளை, உன்னுடைய மகன், உன்னுடைய மகள் இவ்வளவு பரிசுத்தத்தோடு இருக்கிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில, உதடுல, உள்ளத்துல, ஆவியில அவருடைய உடல் பரிசுத்தம் இருக்கா? பரிசுத்த ஆவியில தங்கி வாழுகிற ஆலயமாகிய உடலை எவ்வளவு பரிசுத்தத்தோடு இன்னைக்கு பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் நாம்.
இரவு நேரங்கள்ல 3 மணி நேரம் வரைக்கும், இரவு நேரங்கள்ல இன்னைக்கு எத்தனை இளைஞர் இளம்பெண்கள் குடும்பங்கள் உங்களுடைய பிள்ளைகள் தாறுமாறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கையில வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு மொபைல் போனை கொண்டு, கையில வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு டேபை கொண்டு, ஒரு லேப்டாப்பை கொண்டு இரவு நேரம் முழுவதும் நாள் முழுவதும் படிக்கிற படிப்பை கவனம் செலுத்த முடியாதபடிக்கு இன்னைக்கு எத்தனை அடிமைத்தனங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டு எதிர்பார்க்கிற பரிசுத்தம், ஆண்டு எதிர்பார்க்கிற தூய்மை இன்னைக்கு நம்முடைய உடல்ல இல்ல, உள்ளத்துல இல்ல, கண்கள் அல்ல, உணர்வுகள் அல்ல, உறவுகள் அல்ல, எல்லாவற்றிலுமே கலப்படம், எல்லாவற்றிலுமே கரை. பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாழுகிற ஆலயமாகிய உடல்ல உள்ளத்துல இன்னைக்கு கரை படிந்து மாசுபடிந்து ஒவ்வொரு தெய்வம் தங்கி வாழுகிற இந்த ஆலயம் கரைபடிந்து மாசுபடிந்து சின்னாபின்னமாக்கி இன்னைக்கு நம்முடைய பரிசுத்தத்தை இழந்து போயிருக்கிறோம் பிள்ளைகளே. ஒட்டுமொத்த குடும்பமாக பரிசுத்தத்தை இழந்து போயிருக்கிறோம். ஒட்டுமொத்த திருச்சபையா பரிசுத்தத்தை இழந்து போயிருக்கிறோம். ஒட்டுமொத்த தேசமா பரிசுத்தத்தை இழந்து போயிருக்கிறோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம், ஆண்டவர் எதிர்பார்க்கிற தூய்மை இன்றைக்கு எனக்கும் இல்ல, உங்களுக்கு இல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு இல்ல, நம்முடைய சமுதாயத்துல இல்ல. எல்லா பார்க்கிற இடங்களில் எல்லாம் கரை, பார்க்கிற இடங்களில் எல்லாம் பரிசுத்தமின்மை, பார்க்கிற இடங்களில் எல்லாம் சத்துருவானவன் ஒரு நபரையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு பரிசுத்த ஆவியான நம்மை ஆளுகை செய்ய இடம் கொடுக்காதபடி, தூய ஆவியான ஆளுகை செய்யறதுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடி, உலகத்திற்குரியவன் ஊனியல்புக்குரியவன் இன்றைக்கு நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். சிற்றின்பங்களுக்கு அடிமையாகி, உலகத்திற்கு அடிமையாகி, ஊன் இயல்புகளுக்கு அடிமையாகி, ஒரு நிமிஷம் சந்தோஷத்திற்காக, ஒரு நிமிடம் உலகத்திற்கிற சமாதானத்திற்காக, உடல்ல அனுபவிக்கிற சந்தோஷத்திற்காக, உணர்வுகள்ல அனுபவிக்கிற சந்தோஷத்திற்காக, அந்த சிற்றின்பங்களுக்காக இன்னைக்கு பரிசுத்தத்தை நம்ம இழந்து போயிருக்கிறோம். என்னையும் சேர்த்துதான் நான் சொல்றேன். ரொம்ப ஹார்ஷா பேசுற நினைக்க வேண்டாம். ஒவ்வொருவரையும் நம்ம சுய ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது, இந்த பரிசுத்தம் எனக்குள்ள இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது, இந்த பரிசுத்த மேன்மையினாலதான் இன்னைக்கு சத்துருவான நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். பரிசுத்தமான உடலை நான் கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியை தங்கி வாழ்கிற ஆலயமா இந்த உடலை நான் கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, இந்த உடல்ல வியாதி வராது. இந்த உடல்ல ஊனியல்புக்கு இடம் கொடுக்காத பொழுது, பரிசுத்த ஆவியான ஆளுகை செய்யும் பொழுது சத்துருவான உள்ள வர மாட்டான். சத்துருவான கெட்ட சிந்தனைகளை கொண்டு வர மாட்டான். சத்துருவான உணர்வுகளை இந்த உலகத்திற்குரிய உணர்வுகளை கொண்டு வந்து உன்னுடைய உணர்வுகளை அவன் ஆளுகை செய்ய மாட்டான். 1 பேதுரு 1:15 உங்களை அழைத்தவர் தூய்மையுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தைகள் எல்லாம் தூய்மையுள்ளவராய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பரிசுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கிறார். பிள்ளைகளே, தூய்மைக்கு நம்மை அழைப்பு விடுக்கிறார். நீங்க தூயோராயிருங்கள், என்னை நான் தூயவன் என மரங்களில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி 1 பேதுரு 1:14 நம்ம வாசிக்கிறோம். ஆக நம்ம தூயோராவது பரிசுத்தவர்களாவதுதான் பிதாவுடைய திருவுளமா இருக்கிறது. இப்படி நான் பரிசுத்தனா நான் வாழ விரும்பும் பொழுது நான் பாவத்தை விட்டு விடுவேன். எபேசியர் புத்தகம் 4:26 சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும் என்று சொல்லி போல நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். 1 யோவான் 1:9 நம் பாவங்கள் நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் மனத்திலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மையுள்ளவர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல நம்முடைய இளம் தலைமுறையினர் மத்தியில, ஏன் இளம் தலைமுறையினர் ஈவன் வயதானவங்களுடைய மத்தியில, குடும்ப சூழல் மத்தியில இன்னைக்கு பாவம் என்ற உணர்வே இல்லாமல் போய்விட்டு விட்டது. நான் செய்வது பாவம் என்ற உணர்வே இல்லை. எல்லாரும் செய்யறாங்க, நான் செய்யறேன். யாரு இன்னைக்கு குடிக்காம இருக்காங்க? யாரு இன்னைக்கு விபச்சாரம் செய்யாம இருக்காங்க? யாரு இன்னைக்கு மொபைல் போன்ல தவறான காட்சிகளை பார்க்காம இருக்காங்க? யாரு இன்னைக்கு மொபைல் போன்ல சீரியல் பார்க்காம இருக்கிறாங்க? யாரு இன்னைக்கு கெட்ட வார்த்தைகளை பேசாம இருக்காங்க? யாரும் செய்யாத்தியா நான் செய்துட்டேன். யாரும் பார்க்காத்தியா நான் மொபைல் போன்ல பாத்துட்டேன். இன்னைக்கு அந்தரங்க வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில ரகசிய பாவங்கள் ஒரு நாள் அதிகரித்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. ஒரு நாள் ரகசிய பாவங்கள் உன்னுடைய இருதயத்தை, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறது.
இந்த பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளவதுதான் அப்பா பிதா நம்முடைய இருந்து எதிர்பார்க்கிறார். அவருடைய திருவுள்ளம் அதுவாதான் இருக்கிறது. நீ பாவத்தை விட்டு பாவத்தை அறிக்கையிட்டு பரிசுத்தத்தை ஆடையாய் அணிந்து கொண்டு நான் தருகிற மீட்பை நீ பெற்றுக்கொள் மகளே என்று சொல்லி அவருடைய திருவுள்ளத்தை நமக்கு வெளிப்படுத்த எனக்கு பிரியமானவர்களே. இன்னைக்கு நம்ம அப்பாவுடைய திருவிழா, நம்ம ரொம்ப வசதியா வாழணும், பெரிய மாளிகையில குடியிருக்கணும், நான் எனக்கு வேண்டிய உலகப்புறமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் நான் பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி அவனுடைய திருவிழா எனக்கு வரும் பொழுது நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டு கொள்றோம். அது உண்மைதான். உலகத்திற்குரிய ஆசீர்வாதத்தோடு நம்ம வாழ வேண்டும் என்பது பிதா விரும்புகிறார். அவருடைய திருவுளம் அதுவா இருக்கிறது. அவருடைய பிள்ளைகள் நம்ம வெட்கப்பட்டு போகணும், அவமானப்பட்டு போகணும், நிந்திக்கப்பட்டு போகணும், ஒரு குடிசையில வாழணும், ஒன்றும் இல்லாமல் மறிக்கணும், எல்லாருக்கும் முன்னாடி தலை குனிந்து நிற்கணும் என்பது அவருடைய சித்தம் அல்ல, அவருடைய திருவுளம் அல்ல, அவருடைய திருவுளம் அல்ல. எல்லாவற்றிலும் நிறைவாய் நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். பரலோக ஆசீர்வாதத்தினாலும் பூலோக ஆசீர்வாதத்தால் நாம் நிரப்பப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய திருவுளமா இருக்கிறது. இஸ்ராயலை ஆசீர்வதிப்பது எனக்கு திருவுளமா இருக்கிறது என்று சொன்னவர் நம்மை ஆசீர்வதிக்காமல் விடுவாரா? எனக்கு பிரியமானவர்களே, ஆசீர்வதிக்காமல் விடுவாரா? உலகத்திற்குரிய ஆசீர்வாதத்தை, பொருளாதார ஆசீர்வாதத்தை, உன் பிள்ளைகளுக்கு தேவையான படிப்பை, உன் பிள்ளைகளுக்கு தேவையான எதிர்காலத்தை, உன்னுடைய கடன் பாரத்திலிருந்து விடுதலையை, உனக்கு சுகத்தை உனக்கு அவர் கொடுக்காமல் போய்விடுவாரோ? உனக்காகவும் எனக்காகவும் ரோமேயர் புத்தகம் 8:32 பிரகாரம் தன்னுடைய ஒரே மகனை கொடுத்த தெய்வம், உனக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய ஒரே மகனை கொடுத்த தெய்வம் இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதத்தை, நீ கேட்கிற பரலோக பூலோக ஆசீர்வாதத்தை அவர் உனக்கும் எனக்கும் கொடுக்காமல் போய்விடுவாரா? எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, அப்பாவுக்கு ஆசை, அப்பாவுடைய விருப்பம் எது தெரியுமா? உன்னை நிறைவாய் ஆசீர்வதிக்கணும், நீ நிறைவாய் வாழணும், நீ பூரண சமாதானத்தோடு இருக்கணும், நீ பூரண இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் பூரணமாய் பெற்று வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய திருவுளமா இருக்கிறது, அவருடைய திருவுளமா இருக்கிறது. ஆனா அது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்திற்கு உன்னை அர்ப்பணித்து அவர் கொடுக்கிற மீட்பை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவருடைய சித்தமா இருக்கிறது. அடுத்தாக நம்ம பார்க்கும் பொழுது பாடுகளை அனுபவிக்க வேண்டும். சில சமயம் பாடுகளை கண்டு, நம்ம போராட்டங்களை கண்டு சோர்ந்து போய்விடுகிறோம். ஆனால் சில நேரங்கள்ல நம்ம பாடுகளை அனுபவிப்பது அவருடைய திருவுளமா இருக்கிறது. இந்த பாடுகளுக்குள்ள நான் போவது, இந்த வேதனைக்குள்ள நான் கடந்து செல்வது என் பரலோக தகப்புடைய திருவுளமா இருக்கிறது. அதன் மூலம் அவருடைய நீதி நான் கற்றுக்கொள்கிறேன், அதன் மூலம் அவருடைய திருவுளத்தை நான் அறிந்து கொள்கிறேன், அதன் மூலம் எனக்கான அருள் என்னை தேடி வருகிறது, நான் பதப்படுத்தப்படுகிறேன், நான் பண்படுத்தப்படுகிறேன், நான் பரிசுத்தப்படுத்தப்படுகிறேன், எனக்காக அவர் வைத்திருக்கிற திருவுளம் என்னுடைய நிறைவேற்றப்படுகிறது என்று சொல்லி இந்த பாடுகளின் பாதையில, இந்த போராட்டத்தின் பாதையில இதுதான் அப்பாவுடைய திருவுளம் என்று நான் அறிந்து அதை ஒப்பு கொடுக்கும் பொழுது அதற்கான ஆசீர்வாதம் முன்னே வந்து சேரும். 1 பேதுரு 4:16 மாறாக நீங்கள் கிறிஸ்தவராய் இருப்பதால் துன்புற்றால் அதற்காக வெட்கப்படலாகாது, அந்த பெயரின் பொருட்டு கடவுளை போற்றி புகழுங்கள். ஆகவே கடவுளின் திருவுளப்படி துன்பப்படுகிறவர்கள் நன்மை செய்வதில் நிலைத்திருந்து படைத்தவரிடம் தங்களை ஒப்படைப்பார்களாக, அவர் நம்பத்தக்கவர். 1 பேதுரு 4:19 பிரகாரம் நீ துன்பப்படுவது அவருடைய திருவுள்ளம் என்பதால் அந்த திருவுள்ளத்தின் பிரகாரமாக ஏதோ ஒரு நன்மை உனக்கு காத்திருக்கிறது என்றால் படைத்தவரிடம் உன்னை ஒப்பு கொடுத்து விட்டு, நம்பத்தக்கவராகி இந்த ஆண்டவரிடம் உன்னை ஒப்பு கொடுத்து விட்டு, அவருடைய நேரத்திற்காக அவருடைய ஆசீர்வாதத்திற்காக நீ காத்திருக்கும் பொழுது உனக்கான ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும் பிள்ளையே. இதான் அப்பாவுடைய திருவுளம். சில நேரங்களில் துன்பம் என்னும் களத்தின் வழியாக, உள்ளையின் வழியாக அவர் நம்மை தூய்மைப்படுத்துகிறார், நம்மை பதப்படுத்துகிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். எதிர்காலத்தில் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பூரணமாக நான் பெற்றுக்கொள்ளும்படி என்னை ஆயத்தப்படுத்துகிறார். துன்பம் என்னும் உழைக்கலும் உன்னை ஆயத்தப்படுத்துகிற ஒரு விசுவாசத்தினுடைய யுத்தம் இல்லாமல், உடைய விசுவாசத்திற்கான ஒரு யுத்தம் இல்லாமல் உடைய விசுவாசம் பலப்படுத்தப்படாது, உடைய விசுவாசம் திடப்படுத்தப்படாது. ஏதாவது ஒரு சின்ன துயரமோ துன்பமோ நெருக்கடியோ வரும்போது நீ சோர்ந்து விழுந்து விடுவாய்.
ஆனா ஒரு துன்பத்தின் வழியாக ஆண்டவர் உன்னை உருமாற்றுகிறார் என்றால், ஒரு துன்பத்தின் வழியாக, ஒரு பாடுகளின் வழியாக, ஒரு போராட்டத்தின் வழியாக அவருடைய திருவுளத்தின் பிரகாரமாகவே நீ பொன்னாய் விளங்கும்படி, ஒரு பொன் எப்படி அதனுடைய மதிப்பை கூட்டும் பொழுது, அதனுடைய விலை அதிகரிக்கும் பொழுது ஒரு நெருப்பு என்னும் வெள்ளையில சுத்திகரிக்கப்படுவது போல உன்னுடைய விசுவாசமும் கூட துன்பம் என்னும் உலையின் வழியாக சுத்திகரிக்கப்படும் பொழுது உன்னுடைய விசுவாசம் யுத்த களத்துல புதுப்பிக்கப்படும், உருமாற்றப்படும், சுத்திகரிக்கப்படும். இன்னும் அதிகமாய் பலன் தரக்கூடிய ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழும்படி எந்த துன்பம் என்னும், துயரம் என்னும், வேதனை என்னும், உடல் வியாதி என்னும் போராட்டத்தின் வழியாக, பாடுகளின் வழியாக உன்னையும் என்னையும் அவர் பரிசுத்தப்படுத்தி பதப்படுத்தி அவர் விரும்புகிறபடி நம்மை வாழ வைக்கிறது அவருடைய திருவுளமா இருக்கிறது. பிள்ளையே, 1 பேதுரு 1:6 நம்ம வாசிக்கிறோம். சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயர வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேரு வகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது, அதை விட விலையுயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாக இருக்கும். பாருங்க, ஒரு பொன் நெருப்பினால் புடமிடுவது போல விலையுயர்ந்த நம்முடைய நம்பிக்கை அழிந்து போகிற ஒரு பொண்ணே ஒரு நெருப்பினால புடமிடப்படும் பொழுது அழியா வித்தாகிய விசுவாசம், உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய கொடையாகிய விசுவாசம் எவ்வளவு தூய்மையாக்கப்பட வேண்டும், எவ்வளவு பரிசுத்தப்பட வேண்டும், எவ்வளவு நிலைநிறுத்தப்பட வேண்டும், மெய்ப்பிக்கப்பட வேண்டும். அதற்காக தான் பிள்ளைகளே ஆண்டவருடைய திருவுளத்தின் பிரகாரம் சில பாடுகளையும் போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறார். அது பொருளாதார நெருக்கடியா இருக்கலாம், ஒரு இழப்பா இருக்கலாம், குடும்பத்துல நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிந்தைகளா இருக்கலாம், அவமானங்களா இருக்கலாம், நீ நம்புற மனிதர்கள் உன்னை கைவிட்டு ஓடி போயிருக்கலாம், உன்னை காட்டி கொடுத்திருக்கலாம், உன்னுடைய நல்ல பெயரை கெடுத்திருக்கலாம், உன்னுடைய குடும்பத்திற்கு தீமை செய்திருக்கலாம். நீ யாரை நம்பினாயோ, நீ யாரை நம்பி இவர்கள் என் சார்பாக செயலாற்றுவார்கள், எனக்கு உதவுவார்கள், என் பக்கத்துல என் துன்பத்துல உடனிருப்பார்கள் என்று சொல்லி யாரை நீ நம்பினாயோ, யாரை நீ மலை போல நம்பினாயோ அவர்கள் ஒருவேளை உனக்கு எதிராக எழும்பி இருக்கலாம், உனக்கு எதிராக எழும்பி குற்றஞ்சாட்டி இருக்கலாம், உன் பெயரை கெடுத்திருக்கலாம், உன்னை கீழே விழத்தாட்டி இருக்கலாம், உன் வளர்ச்சியை தடை பண்ணி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதை அனுமதித்திருக்கிறார் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்து விடும்படி, இந்த பாடுகளின் வழியாக, இந்த போராட்டத்தின் வழியாக, இந்த நிந்தையின் வழியாக, இந்த அவமானத்தின் வழியாக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீ பூரணமாய் பெற்றுக்கொள்ளும்படிதான் இந்த போராட்டம் என்பது அவருடைய திருவுளமா இருக்கிறது. ஆக சில போராட்டங்களை ஆண்டுடைய திருவுளம் என்று சொல்லி முழுவதுமாய் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து, அப்பா என் திருவுளம் அல்ல உம் திருவுளப்படியே நிகழட்டும் என்று சொல்லி பிதா கிட்ட எப்படி அவர் வேண்டினாரோ, இந்த துன்ப கிணத்தை என்னிடமிருந்து அகற்றும், ஆனாலும் என்னுடைய விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பப்படியே நிகழட்டும் என்று சொல்லி அந்த மரணத்திற்கு, அந்த சிலுவை மரணத்திற்கு, அந்த பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த இயேசு ஆண்டவரை போல எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, உன்னை விட்டு கொடுத்து பார், திருவுளத்திற்கு உன்னை அர்ப்பணித்து பார், திருவுளத்திற்கு உன்னையும் உன் குடும்பத்தையும் அர்ப்பணித்து பார். அதுல வருகிற ஒரு நிறைவான சமாதானம், அதுல வருகிற ஒரு நிறைவான மகிழ்ச்சி, அதுல வருகிற ஒரு நிறைவான சந்தோஷம் இந்த உலகம் தர முடியாது. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டோடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதில் வருகிற மகிழ்ச்சியை நீங்க சுவைக்க ஆரம்பிக்கணும். செய்யற ஒரு காரியத்துல உங்களை விட்டு கொடுத்து, உங்களுடைய சுய எண்ணங்களை விட்டு கொடுத்து, சுய ஞானத்தை விட்டு கொடுத்து, சுய அறிவை விட்டு கொடுத்து, இப்படி நடக்கணும் என்று நான் விரும்புகிறேன், இப்படி நடக்கலன்னா எனக்கு ஒரு பாரம், எனக்கு ஒரு சோர்வு வந்துடுது என்று இல்லாம இப்படிதான் நடக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டமா இருக்கிறது என்று சொல்லி அவருடைய திருவுளத்திற்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது இதனுடைய விசுவாசம் பலப்படுத்தப்படும். நீ அவரில் வேரூன்றி நிற்பாய், அவருக்காக கனி கொடுக்கிற மரமாய், நீரோடு நடப்பட்ட மரங்களைப் போல கனி தருகிற மரமாய் உன்னுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமான மரமாய் இருக்கும். ஆக அவருடைய திருவுளம் சில நேரங்கள்ல பாடுகளின் ஊடாக நீ கடந்து போக வேண்டும் என்பது, அந்த பாடுகளின் ஊடாக நீ கடந்து போக வேண்டும் என்பது அவருடைய திருவுளமானால் அதற்கு உன்னை ஒப்புக்கொடு. அடுத்ததாக, எப்போது நீ நன்மை செய்ய வேண்டும், எப்போது நீ நன்மை செய்ய வேண்டும்.
எபிரேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல பாருங்க, நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள், இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை என்று சொல்ல வாசிக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு எல்லா சூழ்நிலைகளும் நன்மை செய்ய நம்மளால முடியுதா? உங்களுக்கு எதிராய் பேசினவர்களை, உங்களுக்கு எதிராய் பழி திட்டம் தீட்டி உங்க குடும்பத்தினுடைய சமாதானத்தை குலைக்க நினைத்தவர்களை, குடும்பத்தினுடைய வளர்ச்சியை குலைக்க நினைத்தவர்களை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுதா? உங்களால அன்பு செய்ய முடியுதா? அவர்களுக்கு உங்களுக்கு நன்மை செய்ய முடியுதா? அவர்களோடு பகிர்ந்து வாழ உங்களுக்கு முடியுதா? முடியுதா பிள்ளைகளே? முடியுதா? தூங்கிட்டீங்களா? நன்மை செய்ய முடியுதா? தீமை செய்வோருக்கும் நன்மை செய்ய நம்மளால முடியுதா? எல்லா டைமும் இல்ல, ஒரு சில டைம்ல செய்வோம், சொல்லலாம் வருத்தமா இருக்கும். ஒரு மனிதனா ஒரு பலவீனமுள்ள மனிதனா என்னை கீழே விழத்தாட்ட நினைத்தவர்களுக்கு, என்னுடைய பெயரை கெடுத்த நினைக்கிறவர்களுக்கு, எனக்கு எதிராக என் குடும்பத்திற்கு எதிராக நினைக்கிறவர்களுக்கு ஆவியானுடைய துணையின்றி, அபிஷேகத்தான் இருந்தாலன்றி, ஆண்டவரோடு கூட நடந்தாலன்றி என்னால் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியாது. ஆனா இவ்வகை வழிகள் தான் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். நீ செலுத்துகிற ஆராதனை பலியை விட நீ ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் உன் நிலத்துல விளைஞ்சதையும் உன் கையில கிடைக்கிறதையும் காணிக்கையா உலகம் பார்க்கும்படி, ஊர் பார்க்கும்படி நீ போய் நிற்கிறாயே, பலிப்பிடத்திற்கு முன்பதாக ஒரு மரக்காலோடு இல்ல ஒரு கோழியோடு இல்ல ஒரு ஆட்டோடு நீ ஆண்டுடைய பிரசனத்துல போய் நிற்கிறாயே, அதை காட்டிலும், அந்த பலியை காட்டிலும் எந்த பலி ஆண்டவர் விரும்புறாருன்னா நன்மை செய்கிற பலி, பகிர்ந்து வாழுகிற பலி, தீமை செய்தோருக்கும் நன்மை செய்கிற பலி, தீமை செய்கிறவர்களுக்கு எதிராக தீமை செய்யாதபடிக்கு அந்த தீமையை நன்மையால் வென்று நன்மை செய்து வாழக்கூடிய ஒரு பலி. உன்னுடைய வாழ்க்கையே ஒரு பலியா, ஒரு பலிபோடமா, பலிபொருளா ஆண்டவருக்கு உகந்தவனை அர்ப்பணிக்கிறாய் அல்லவா? உன்னை மடிந்து, உனக்கு மடிந்து, உன் சுயத்துக்கு மடிந்து அது செய்யறது கஷ்டம்தான். அடித்தவங்களை திரும்பி அடிக்கதான் நமக்கு கை ஓங்குமே தவிர, மன்னித்தவர்களை அரவணைக்கும்படி இன்னைக்கு நம்முடைய கைகள் அரவணைக்க துடிப்பதில்லை. அடிக்க துடிக்கும், ஆனா அரவணைக்க துடிப்பதில்லை. ஆனா அதுதான் இன்னைக்கு ஆண்டு என்னிடமிருந்து எதிர்பார்க்கிறார். அது அவருடைய திட்டமா இருக்கிறது. நன்மை செய்து வாழக்கூடிய, பகிர்ந்து வாழக்கூடிய, என்னையே பலியாய் தரக்கூடிய, என்னுடைய சுயத்துக்கு மறித்து, என் சுய இன்பத்துக்கு மறித்து, என் சுய நலத்துக்கு மறித்து, என்னுடைய உடலுக்கு உடலுக்கு நான் மறித்து என்னுடைய ஆவிக்குரிய இயல்பு நான் உயிர்ப்பிக்கக்கூடிய, என்னையே பலி பொருளாய் தந்து அவருக்கும் மறித்து, அவருக்காக மறித்து, அவருக்குள் மறித்து அவரோடு உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு பலி பொருளாய் என்னை ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தை தான், அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். அது அவருடைய திருவுளமா இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, அடுத்த நம்ம பார்க்கும் பொழுது எப்பொழுது சந்தோஷமா இருக்கணுமா? அவருடைய திருவுளம் நம்ம குறித்து எதுனா எப்போது சந்தோஷமா இருக்கணும். பிலிப்பியர் புத்தகம் 4:4 ஆண்டவரோடு இணைந்து என்று மகிழுங்கள், மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள், மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள். இதான் அவருடைய திருவுளம். சந்தோஷமா இருக்கணும், அவருக்குள்ள களி கூறணும். ரோமர் 12:12 வசனத்துல எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், துன்பத்தில் தளரா மனதோடு இருங்கள், இறையை வேரில் நிலைத்திருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இன்னொரு புத்தகத்துல நம்ம வாசிக்கும் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் நினைக்கிறேன். என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள், இதை விடாமல் ஜெபியுங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள், இதுதான் பிதாவுடைய திருவுளம் என்று சொல்லி போல நமக்கு சொல்லி கொடுக்கிறார். என்ன நேர்ந்தாலும், எது வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும் என் ஆண்டவருக்குள் களி கூறுவேன், என் ஆண்டவருக்குள் களி கூறுவேன். என் கால்நடைகள் எனக்கு கனி தராமல் போனாலும், என் அத்திமரம் கனி தராமல் போனாலும், நான் விதைக்கிற விதை எனக்கு கனி தராமல் விளைச்சல் தராமல் போனாலும், நான் நம்பி இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் என்னை கைவிட்டு போனாலும், என் துன்பமும் துயரமும் என்னை சுற்றி நெருக்கத்துல என்னை தள்ளினாலும், என் நம்பிக்கை எனக்கு இல்லைன்னா போனாலும், நான் எது என் நம்பிக்கை என்று கருதினோனோ, எது என் நம்பிக்கையை நான் பிடித்து கொண்டிருந்தனோ, அந்த நம்பிக்கை என்னை விட்டு போனாலும் நான் கடவுளுக்குள் மகிழ்ந்திருப்பேன், நான் கடவுளுக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை காக்க ஒருவர் இருக்கிறார், அவர் எனக்காக யாவையும் செய்வார், செய்து
மீட்பால். அவருக்குள் நான் களி கூறுவேன், அவருள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். அவர் எனக்கு நன்மையானதை ஏற்ற வேலை செய்வார், எனக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி முடிக்க மட்டும் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி நான் அவரை பற்றி பிடித்து கொண்டு என்னுடைய விசுவாசத்துல நிலைத்திருந்து, என் நம்பிக்கையில தளரா மனதோடு நிலைத்திருந்து, என்னை அழைத்தவர், என்னை படைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை ஒரு நாளும் ஒருபோதும் அவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி அவருடைய பாதத்தை நான் பற்றி பிடித்து கொண்டு அவரோடு கூட நான் நடப்பே ஆனால், அவரோடு கூட நான் நடப்பே ஆனால் அவர் தருகிற மகிழ்ச்சி, அவர் தருகிற சந்தோஷம், இதுதான் பிள்ளைகள் அவருடைய திருவுளமா இருக்கிறது. அவரோடு அவருக்காக மகிழ்ச்சியோடு நான் வாழ வேண்டும். தளரா மனதோடு துன்பத்துல துவண்டு போகாமல், சோர்ந்து போகாமல், அவர் தருகிற அமைதியில் நிறைவில் நான் சமாதானம் காண வேண்டும். இதான் அவருடைய திருவுளமா இருக்கிறது. எல்லா நேரத்திலும் நான் செபித்து அவருடைய சமூகத்துல காத்திருந்து அவரோடு கூட இணைந்து வாழ வேண்டும் என்பது அவருடைய திருவுளமா இருக்கிறது. ஆக அப்பா எனக்காக வைத்திருக்கிற திருவுளம் சொன்னபடி எல்லாரும் மீட்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். உலகின் 1 கோடி முதல் 1 கோடி வரை இருக்கிற யாவரும் இந்த மீட்பு கூட்டுக்குள்ள, இந்த மீட்பு திட்டத்துக்குள்ள அவர் தருகிற இந்த மீட்பினுடைய அமைதி, சமாதானத்தை, அந்த மீட்பின் நிச்சயத்தை அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்பது அவருடைய திட்டமா இருக்கிறது. அவருடைய பிள்ளையாய் நான் வாழ வேண்டும் என்பது அவருடைய திருவுளமா இருக்கிறது. எவ்வளவு போராட்டம் வந்தாலும், எவ்வளவு நெருக்கடி வந்தாலும், உலகத்தோடு சேர்ந்த ஒரு ஒத்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டிய சூழ்நிலை வந்தாலும், உலகத்துக்கு நான் அடிமையாக மாட்டேன், பாவத்துக்கு நான் அடிமையாக மாட்டேன். என் உடலை அவர் வாழுகிற பரிசுத்த பலியாய் நான் ஒப்பு கொடுத்து, தூய பலியை ஒப்பு கொடுத்து, பரிசுத்த ஆவியை நிரப்பப்பட்டவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்ந்து, பாவத்தை விட்டு பரிசுத்தத்தை வாஞ்சித்து, பாடுகளின் மூலமாக, போராட்டத்தின் மூலமாக பரலோகத்தை நோக்கி என்னுடைய கண்களை பதிய வைத்து, எப்போது நன்மை செய்து, எல்லா சூழ்நிலைகளிலும் மகிழ்ந்து களி கூர்ந்து அவருள் மகிழ்ச்சியோடு இருந்து, இடைவிடாமல் ஜெபித்து தளரா மனதோடு இருந்து அவருள் நான் அவரோடு கூட வாழ்வதுதான் அவருடைய திருவுளமா இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டருடைய திருவுளம் இப்பொழுது என்ன என்று கேட்டா என்ன சொல்லுவீங்க? நான் பெரிய மாட மாளிகையில வாழணும், என் பிள்ளைகள் இவ்வளோ பெரிய படிப்பு படிச்சு பெரிய பட்டதாரிகளா மாறணும், இது ஆண்டுடைய திருவுளம் என நினைக்கிறீர்களா? இல்ல, ஆண்டுடைய வார்த்தையின் தியானித்தபடி, நம்ம தியானித்தபடி மீட்பின் திட்டத்துல, அவருடைய மீட்பின் திட்டத்துல நான் பங்கெடுத்து அவர் தருகிற மீட்பை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய பிள்ளையாய் நான் மாற வேண்டும், பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும், பாவத்திற்கு மறித்து பரிசுத்தத்தோடு வாழ்ந்து பரலோகத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி சொல்லி இடைவிடாமல் ஜெபித்து அவரோடு அவருக்காக வாழ வேண்டும். இதுதான் அவருடைய திருவுளம். இந்த திருவுளத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, இந்த திருவுளத்திற்கு நாம ஒப்பு கொடுக்கிறவர்களாக அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போமா? இந்த இரவு வேலையில அப்பா உங்களுடைய திருவுளம் எது என்பதை குறித்து எங்களோடு கூட பேசுனீங்க ஆண்டவரே. அப்பா இதோ நாங்க இந்த உலகத்தை குறித்தே எங்களுடைய சிந்தை எல்லாம் இருக்குப்பா. இந்த உலகத்தை குறித்து எப்படி சொத்து சேர்க்கலாம், எப்படி பிள்ளைகளை படிக்க வைக்கலாம், எப்படி ஒரு மாட மாளிகை கட்டலாம், எப்படி கடன்காரனுக்கு பதில் சொல்லலாம், எப்படி 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 என்று சொல்லி இந்த உலகத்தை குறித்ததாகவே எங்களுடைய எண்ணங்களும் எங்களுடைய ஏக்கங்களும் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்காண்டவரே. பரலோகத்தை குறித்த சிந்தை, பரலோகத்தை குறித்த சிந்தை, பரிசுத்தத்தை குறித்த சிந்தை, எப்படி பாவத்தை வெறுத்து பரலோகத்தை நோக்கி உம்மீது எங்களுடைய கண்களை பதிய வைத்து எங்களுடைய பரிசுத்தத்தை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும், எப்படி நாங்கள் பரலோகத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்க அநேக நேரம் தியானிக்க மறந்து போகிறோம்ப்பா. அநேக நேரம் தியானிக்க மறந்து போகிறோம் டாடி. அப்பா இப்பொழுதே உங்களுடைய திருவுளத்தை நிறைவேற்றத்தக்கதான, உங்களுடைய திருவுளத்தை முதலில் அறியத்தக்கதான ஒரு தெய்வீக ஞானம், ஒரு தெய்வீக ஞானம் உடைய பாதத்தில் அமர்ந்து என் தந்தையுடைய திருவுளம் யாது என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு பரிசுத்த வல்லமை அப்பா உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பும்படி ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி ஒப்பு கொடுங்க பிள்ளைகளே, ஒப்பு கொடுங்க. உங்களுடைய திருவுளம் என்னப்பா? எனக்காக நீ வைத்திருக்கிற திருவுளம் பரலோகத்தை நோக்கிய பயணம், பரிசுத்தத்தை நோக்கிய பயணம். என் இருதயத்தை உமக்கு கொண்ட பலிபீடமாய், உமக்கு கொண்ட சிங்காசனமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என் உள்ளத்துக்குள்ள ஊற்றப்பட, என் இருதயத்துக்குள்ள ஊற்றப்பட, அப்பா என் சிந்தையெல்லாம் உடைய சிந்தையாய் மாற, என் ஏக்கம் எல்லாம் உடைய ஏக்கமாய் மாற, என் எதிர்பார்ப்பு எல்லாம் உடைய எதிர்பார்ப்பாய் மாற என்னை தருகிறேன் ஐயா, என்னை தருகிறேன் ஐயா, என்னை தருகிறேன் ஐயா. அப்படியே ஒப்பு கொடு பிள்ளையே. ஒரு தெய்வீக பிரசன்னம் இப்பொழுதே இந்த ஜெப கூடாரம் முழுவதும் காத்திருக்கிற பிள்ளையே, வார்த்தைக்கு
திறந்து கொடுத்து, இருதயத்தை திறந்து கொடுத்து அப்பாவுடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளையே, நீ வெட்கப்பட்டு போகாதபடி, நீ வெறுமனே போகாதபடி, ஓ ராபா காட்டிரி சந்தரா அக்கா போட்டரோ அந்திரி பாபா 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 நிரப்புங்கப்பா. ஓ நிரப்புங்க ஐயா, எல்லாரும் கேளுங்க பிள்ளைகளே. ஓ இந்த இரவு வேலையின் பாத்திரம் நிரப்பப்படட்டும், என் பாத்திரம் நிரப்பப்படட்டும், என் பாத்திரம் நிரப்பப்படட்டும், என் உடல் நிரப்பப்படட்டும், என் உள்ள நிரப்பப்படட்டும், என் ஆவி நிரப்பப்படட்டும், எனக்குள் இருக்கிற வெறுமை மாறட்டும், எனக்குள் இருக்கிற தனிமை மாறட்டும், எனக்குள் இருக்கிற பயத்தின் ஆவி வேறறுக்கப்படட்டும், எனக்குள் இருக்கிற மறைந்திருந்து ஒளிர்ந்திருந்து செயலாற்றி கொண்டிருக்கிற அப்பா எல்லா பொல்லாத பிசாசுகள், சிந்தையை சிறைபிடித்து வைத்திருக்கிற பொல்லாத பிசாசுகள், பயத்தை கொண்டு வருகிற, குற்ற உணர்வை கொண்டு வருகிற, உலகத்திற்குரிய ஊனியல்புக்குரிய சிந்தை கொண்டு வருகிற அப்பா, நான் பார்த்த கனவின் வழியாக, காட்சியின் வழியாக, ஓ அப்பா என் உணர்வுகளின் வழியாக எனக்குள்ள கடந்து வந்திருக்கிற, ஓ அப்பா பாப்பா தலைமுறை சாபத்தின் வழியாக எனக்குள்ள வந்திருக்கிற, ஓ ராபா காட்டி சந்தாரா அக்கா போத்தோரோ அந்திரி பாபா பாபா பாபா, என்னை அறியாமலேயே, எனக்கு தெரியாமலேயே ஐயா என் உறவுகளின் வழியாக, அப்பா பாப்பா பாப்பா என் தொடுதலின் வழியாக எனக்குள்ள இருந்து, ஓ எனக்குள்ள இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத பிசாசுகள், ஓ ராபாதி காட்டி சந்தரா அக்கா போட்டரோ வேறறுக்கப்படும்படி, வேறறுக்கப்படும்படி, வேறறுக்கப்படும்படி அப்பா உடைய திருவுளத்தை அறிந்து அந்த திருவுளத்தை நோக்கி நான் பயணிக்கும்படி, ஓ ரபாபார சப போட்டு ஒரு பரலோக வல்லம, ஒரு பரிசுத்த வல்லம நிரப்புவதாக இந்த ஜப கூடாரம் முழுவதும் ராஜா உம்முடைய வார்த்தையை ஓ திறந்து கொடுத்து, இருதயத்தை திறந்து கொடுத்து கேட்டிருந்த ஒரு மகன் மகள் இருதயங்கள் நிரப்பப்படும்படி, ஒரு பிரசன நிரம்பும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஓ ரபா பாபா பாரி சபட்டிரி கத்தி கனரபா. அப்படியே துதிக்க ஆரம்பிங்க பிள்ளைகளே. அப்படியே ஒரு 2 நிமிஷம் என்னோடு கூட சேர்ந்து துதிப்பீங்களா? என்னோடு கூட சேர்ந்து ஓ துதிப்பீங்களா? பரலோகம் திறக்கப்படும். ஒரு பரிசுத்த வல்லம உனக்குள்ள, ஓ பரிசுத்த வல்லம உனக்குள்ள, உன் இருதயத்துக்குள்ள, உன் குடும்பத்துக்குள்ள, ஓ நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற போராட்டத்துக்குள்ள ஒரு தெய்வீக பிரசன்ன, ஒரு தெய்வீக நெருப்பு, பரலோக நெருப்பு, ஒரு பரிசுத்த நெருப்பு, ஓ சுத்திகரிக்கும் நெருப்பு, ஒரு சுட்டரிக்கும் நெருப்பு ஊற்றப்படுகிறது. ஒரு அந்த ரபர ஷபபா பாபா ஓ கபா கட்டிரி கந்த ரபா கட்டிரி கந்தரபா ஓ ரபா பாபா 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 ஓ ஹந்திரி ஷபா ஓ கபா பாபா ஒரு அந்த ரபர ஷப கொட்டரோ ஓ கபா பாபா 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 ஒப்பு கொடு, ஒப்பு கொடு, ஒப்பு கொடு. ஓ அப்படியே உன்னை விட்டு கொடு, உன்னை விட்டு கொடுத்து, வினை விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து அப்பா என் எண்ணம் எல்லாம், என் ஏக்கம் எல்லாம், என் எதிர்பார்ப்பு எல்லாம் ஓ உம் சித்தம் செய்வதுதானடி. வேறு ஒரு ஆசை இல்லை ஐயா, வேறு ஒரு ஏக்கம் இல்லை ஐயா. என் வாழ்க்கையில நீங்க எனக்காக, என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து வைத்திருக்கிற திருவுளம் அந்த பரலோகத்தை நோக்கி, அந்த பரிசுத்தத்தை நோக்கி, அந்த மீட்பை நோக்கி அப்பா பாப்பா பாப்பா அதை மட்டுமே நாங்கள் கண்முன் வைத்து ஓடக்கூடிய ஒரு பரலோக வல்லமை, ஓ ஒரு பரிசுத்த வல்லமை நிரப்பும்படி ஒப்பு கொடுக்க நடி வாஞ்சித்து கேள்பில்லையே ஐயா. ஓ அப்பா இதுவரைக்கும் எதையோ குறித்து நான் கலங்கி இருக்கிறேன்ப்பா, எதையோ குறித்து நான் பயந்து இருக்கிறேன் டாடி. அப்பா நான் தேவைப்படுவது ஒன்றே, நான் வாஞ்சிக்க வேண்டுவது ஒன்றே. மரியா நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தது போல ஓ அப்பா பாப்பா ஒரு சபபாத்திரி கொரியந்தரவா ஓ நல்ல பங்காகிய உண்மை, நல்ல பங்காகிய என்னுடைய மீட்பை, நல்ல பங்காகிய என் பரிசுத்தத்தை, நல்ல பங்காகிய என் பரலோகத்தை, நல்ல பங்காகிய உண்மை நான் தெரிந்து கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். ஓ ரபா பாத்திரி சந்தோஷரபோ கொத்தி கபா கத்தி கடரந்தர பரபரபா ஓரி ஷபா ஓ கபா பாபா 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 ஓரி அந்தர ஷபா டு 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 டு. அப்படியே சொல்றீங்களா பிள்ளைகளே? என் எஜமானனே, என் மணவாளனே, என் ஆத்துமனேசரே, ஓ எஜமானனே, என் எண்ணமெல்லாம், என் ஏக்கமெல்லாம், என் எதிர்பார்ப்பு எல்லாம் உம் சித்தம் செய்வதுதான்ப்பா. எனக்காக நீங்க வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்றுவதா என்று சொல்லி அப்படி இது ஆழத்துல சொல்றீங்களா? எஜமானனே எஜமானனே என் இயேசுவும் ராஜனே எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே
எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே உமக்காக தான் வாழ்கிறேன் உம்மைத்தான் நேசிக்கிறேன் உமக்காக தான் வாழ்கிறேன் உம்மைத்தான் நேசிக்கிறேன் பலியாகி என்னை மீட்டீரே பலியாகி என்னை மீட்டீரே பரலோகம் திறந்தீரையா பரலோகம் திறந்தீரையா எஜமானனே 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 என் இயேசு ராஜனே எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே அமேனப்பா எஜமானனே அப்படியே ஒப்பு கொடுக்குறீங்களா பிள்ளைகளே? என் ஏக்கம் அல்ல, என் விருப்பம் அல்ல, நான் எங்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேனோ அங்கு அல்ல அப்பா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேனோ அது அல்ல, உலகம் அல்ல, உலகத்திற்குரியவை அல்ல, ஊன் இயல்பு அல்ல அப்பா. ஓம் சித்தமையா, உன் விருப்பம் ஐயா, பரிசுத்தம் ஐயா, ஓ பாவமில்லாத ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை ஐயா, மீட்பினுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு பரிசுத்த பாத்திரமாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அடி, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. என் உடலை, என் உள்ளத்தை, நாவை, என் ஆத்துமாவை நீ தங்கி வாழ்கிற பரிவீடமாய் தருகிறேன் அடி. என்னை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமாயிருக்கிறீரோ அதை செய்து முடிக்கும்படி என்னை அர்ப்பணமாக்குகிறேன், என்னை அர்ப்பணமாக்குகிறேன், என்னை அர்ப்பணமாக்குகிறேன் ஐயா. என்னில் நீராக மகிழ்ந்து களி கூர்ந்து ஓ எனக்குள் நீர் செயலாற்றும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன் அடி. எல்லா துதி, எல்லா கதை, எல்லா வகையும் எடுத்துக் கொள்ளுங்கப்பா. இந்நேரம் மட்டுமா நம்முடைய பிள்ளைகளோடு இடைப்பட்டதற்காக நன்றி. எங்க திருவுளத்தின் போல அல்லாமல் உங்களுடைய திருவுளத்திற்கு, பரலோக திருவுளத்திற்கு எங்களை அர்ப்பணமாக்குகிறோம். எல்லா துதி, எல்லா கதை, எல்லா மகிமைய இருந்தவரும் இருக்கிற ஒரு சர்வ வல்லவரும் ஆகிய உடைய பரிசுத்த நாமத்திற்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஆமேன், ஆமேன், ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. இறைவா, இதோ வருகிறேன், உன் திருவுளம் நிறைவேற்ற. உண்மையாகவே சகோதரி அவர்கள் இறைவனுடைய திருவுளம் எது என்பதை மிக தெளிவாக நம்முடைய இருதயத்தில் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு எழுதியிருக்கிறார்கள். சகோதரி அவர்கள் இந்த அருமையாக இறை திருவுளம் எந்தெந்த வகையில் நாம் செயல்படுத்த முடியும் என்பதையும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். ஆகவே இந்த நல்ல அருமையான திருவருகை காலத்தினுடைய இந்த பௌர்ணமி இரவிலே நாம் பல தீர்மானங்களை இந்த இறை செய்தி வழியாக எடுத்திருப்போம். அதற்காக சகோதரி அவர்களுக்கு சியோன் மூவேளை ஜெபக்குழுவின் சார்பாக மனதார்ந்த பாசம் நிறைந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. அல்லேலூயா. அருள் நிறைந்த மரியை வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே.